நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு அளித்த நன்கொடை. அவற்றின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு முறையாக பயன்படுத்தினால் பல ஆண்டுகள் நோயில்லாமல் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. கலைஞர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான வணக்கங்கள். மூக்கரட்டை அப்படிங்கிற ஒரு தாவரத்தை பற்றி இன்றைக்கி விரிவாக நம்ம பார்ப்போம். மூக்கரட்டை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா புனர்னவா அப்படிங்கிற பேரில் கூட அழைக்கப்படுறதை நம்ம பார்க்குறோம். செடி கொடியாக வளரக்கூடிய ஒரு தாவரம். அது களத்த மேடுகள்லேயும் சுவர்கள் மேலேயும் பார்த்திங்கன்னா அதிகமாக படர்ந்திருக்கக்கூடிய ஒரு தாவரம். இந்த மூக்கரட்டையுடைய வேரை தான் நம்ம பெரும்பாலும் மருந்துக்கு பயன்படுத்துகிறோம். மூக்கரட்டை அப்படின்னு சொல்லும்போதே சிறுநீரக கற்களுக்காகவும் சிறுநீரக செயலிழப்புன்னு சொல்லுகின்ற கிட்னி ஃபெயிலியர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காகவும் அதிகமாக உபயோகப்படுத்துகின்ற மூலிகை மருந்துகளில் ஒன்றாக இருக்கிறத பார்க்குறோம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா மருத்துவ ஆராய்ச்சிகள் மற்றும் நிறைய தொலைக்காட்சி விவாதங்கள்லாம் வரும்போது ஒரு தாவரத்துடைய குணம் மிகைப்படுத்தி காட்டப்படும் போது அதோடைய மற்ற மருத்துவ குணங்கள் மறைந்து போகிறத நம்ம பார்க்குறோம். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இந்த மூக்கரட்டையை தான் சொல்லணும். ஏன்னா மூக்கரட்டை சிறுநீர் மற்றும் சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு நல்ல குணமளிக்கக்கூடிய ஒரு மருந்தாக இருந்தாலும் கூட இந்த மூக்கரட்டையுடைய முக்கியமான ஒரு பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈரல் சம்பந்தப்பட்ட வியாதிகளை குணமாக்குவது, உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான பித்தத்தை வெளியில் அனுப்புவது. இப்போது ஒற்றை தலைவலின்னு சொல்லக்கூடிய மைக்ரேன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, காலையில் எழுந்திருக்கும் போதே தலைவலியோடு எழுந்திருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். தலைவலிகள் கொஞ்சம் அதிகமாகும் போது தலை சுற்றி வாமிட்டிங் வர ஆரம்பிக்கும். வாந்தி அதிகமாக ஆக ஆக பார்த்திங்கன்னா உடல் பலவீனம் அடையும். ஒரு மாலை நேரங்கள் 5 மணி 6 மணி ஆகும்போது அந்த தலை சுற்றல் மற்றும் தலைவலி குறைந்து நன்றாக தூங்குகின்ற ஒரு சூழல் ஏற்படும். இது ஒரு மாதத்திற்கு 2 முறை 3 முறை, பெண்களுக்கு மிக அதிகமாக பார்த்திங்கன்னா மாதவிலக்கு காலங்களில் ஏற்படுகின்ற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை இந்த ஒற்றை தலைவலி. ஒற்றை தலைவலியுடைய மிகப்பெரிய ஒரு பக்க விளைவு என்னென்னா முகவாதம்னு சொல்லக்கூடிய ஃபேஷியல் பேராலிசிஸ் அல்லது பக்கவாதம் கூட அதனால் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரம் கண்களில் மிக அதிகப்படியான பாதிப்பு ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரி ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை குறைத்து இந்த ஒற்றை தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குணமாக்கக்கூடிய மிகப்பெரிய மருந்துகளில் ஒன்று எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மூக்கரட்டையை தான் சொல்லணும். மூக்கரட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணம் ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்துட்டு ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணீரில் அதை போட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை 200 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை 100 மில்லி இரவு 100 மில்லி உணவுக்கு முன்பு அப்படின்னு நம்ம சாப்பிட ஆரம்பித்தாலே நம்மளுடைய அந்த ஒற்றை தலைவலியை ஏற்படுத்தக்கூடிய தேவையற்ற பித்தத்துடைய காரணிகள் உடலில் குறைய ஆரம்பித்து ஒற்றை தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து விடுவதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ஒற்றை தலைவலி ஏற்பட பார்த்திங்கன்னா வலி நிவாரண மாத்திரைகளை உட்கொண்டு வயிறு புண்ணாக போனவர்கள் நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறோம். ஒற்றை தலைவலி மாத விலக்கு காலங்களில் ஏற்படுகின்ற மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறதே அப்படின்னு நினைத்து அதற்காகவே கருப்பையை ஒரு 40 வயதில் எடுக்கின்ற பெண்கள் நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த 2 அறுவை சிகிச்சையும் இல்லாமல் அதிக வலி நிவாரண மாத்திரைகள் இல்லாமல் ஒற்றை தலைவலியை படிப்படியாக குறைத்து குணமாக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்துகளில் ஒன்று இந்த மூக்கரட்டைன்னு சொல்லக்கூடிய புனர்னவா அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா உடல் எடை குறைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கிறது. நிறைய பேர் எங்கிட்ட வரும்போதே சொல்லுவாங்க, நான் உடற்பயிற்சி செய்கிறேன், உணவு முறைகளில் நிறைய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கேன், இரவு தூக்கங்கள் நன்றாக வைத்திருக்கிறேன், கொழுப்பு இருக்கக்கூடிய எண்ணெயில் பொரித்து வறுக்கக்கூடிய எந்த பொருளையுமே நான் சாப்பிட்றது கிடையாதுன்னு சொல்லக்கூடிய நிறைய பெண்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம், ஆண்கள் இருக்கிறத பார்க்குறோம். ஆனாலும் கூட என்னுடைய உடல் எடை குறையவே மாட்டேங்குது, உடற்பயிற்சி கூட செய்கிறேன், ஸ்விம்மிங் கூட போகிறேன், நீச்சல் பழகிறேன், ஆனாலும் கூட என்னுடைய உடல் எடை குறையவில்லைன்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுடைய உடல் எடை குறைப்பை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ஊண்டுகோலாக இருக்கக்கூடியது இந்த மூக்கரட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த கஷாயம். அரை லிட்டர் தண்ணி 10 கிராம் அளவுக்கு சூரணம் கொதிக்க வைத்து 200 மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயம் காலை ஒரு முறை இரவு ஒரு முறை உணவுக்கு முன்புன்னு எடுத்துக்கொள்ளும் போது மிகப்பெரிய அளவில் உடலில் மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். உடல் எடை ஒரு 3 மாத காலம் இதை தொடர்ந்து சாப்பிடும்போதே ஒரு 3 to 5 கிலோ வரை உடல் எடை குறையறதை நம்ம பார்க்கலாம்.
ஆனால் பொதுவாக உடல் எடை வேகமாக குறையும் போது உடலில் நிறைய பக்க விளைவுகள் இருக்கும். உடலுடைய ஷேப்பு மாறிடும், உடலுடைய அந்த தோள்கள்லாம் ஸ்ட்ரெச் மார்க்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வரி வரியாக ஆகிறத நம்ம பார்ப்போம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இயற்கை முறையிலேயே உடல் எடையை குறைக்கக்கூடிய மிகச்சிறப்பான மருந்துகளில் ஒன்று இந்த மூக்கரட்டை அப்படின்னு சொல்லலாம். உடலில் இரத்த சோகை அப்படிங்கிறது இன்றைக்கு பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறத பார்க்குறோம். அதுவும் அந்த இரத்த சோகை அப்படிங்கிறது ஏற்படும் போது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கால்களில் மிகப்பெரிய வீக்கம் இருப்பதும், மாலை நேரங்களில் கால்கள் எல்லாமே புசு புசுன்னு வீங்கி போயிருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த கால் வீக்கமே அவர்களுக்கு மூட்டு வலியையும் இடுப்பு வலியையும் கொண்டு வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கும். குறிப்பாக 18 to 40 வயது இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏற்படுகின்ற மிக முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்றாக இது இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைத்து கால்களில் ஏற்படுகின்ற வீக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு மருந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மூக்கரட்டை தான் சொல்லணும். மூக்கரட்டை எல்லா நாட்டு மருந்து கடைகள்லேயும் நமக்கு கிடைக்கக்கூடிய மிக குறைவான விலை இருக்கக்கூடிய ஒரு மருந்துன்னு சொல்லலாம். ஒரு 100 கிராமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 ரூபா தான் இருக்கும். ஸோ அந்த மருந்தை எடுத்துகிட்டு வந்து பெண்கள் குறிப்பாக காலை எழுந்த உடனே தேநீர் வைப்பது போல் ஒரு 100 மில்லி அளவுக்கு தண்ணீர் எடுத்து ஒரு தேக்கரண்டி அதில் போட்டு கொதிக்க வைத்து 50 மில்லியாக அதை குறைத்து வடிகட்டி காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளும் போது உடலில் நல்ல வகையான முன்னேற்றங்கள் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். நல்ல வகையான முன்னேற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உடலில் தேங்கி இருக்கக்கூடிய தேவையற்ற நீர், கழிவு சத்துக்கள் உடலை விட்டு வெளியே போகிறத நம்ம பார்க்கலாம். கால்களில் ஏற்படுகின்ற வீக்கம் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் குறைவதை பார்க்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக பார்த்திங்கன்னா உடலுடைய இரும்பு சத்துடைய அளவு இயற்கையான முறையிலேயே அதிகப்படுத்துகிறத பார்க்குறோம். ஒரு 50 வருடத்திற்கு முன்புனா இரத்த சோகை மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஆனால் இன்றும் கூட பார்த்திங்கன்னா கிராமங்களில் இந்த இரத்த சோகை அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறத பார்க்குறோம். இரத்த சோகையினாலே நிறைய பெண்களுக்கு கருவுற முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறத கூட பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை குறைத்து உடலை பலப்படுத்தி இரத்தம் ஊறுகின்ற அளவை அதிகப்படுத்தி உடலை மேம்படுத்துகின்ற முக்கியமான ஒரு மூலிகை எதுன்னா அந்த மூக்கரட்டை தான் சொல்லணும். எனவே நேயர்களே, இந்த மூக்கரட்டையை பொறுத்தவரையிலும் உடல் பருமன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், ஈரல் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும், ஒற்றை தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், அதே போல் இரத்த சோகையினால் ஏற்படுகின்ற கால் வீக்கம், உடல் வீக்கம், உடலில் தேவையற்று இருக்கக்கூடிய தண்ணீர் அளவை குறைப்பதற்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் நிகழ்வுகளில் நாம் கொள்ளத்தக்கவை எவை, தள்ளத்தக்கவை எவை என்பதை பற்றி நம்மிடம் பேசி அவற்றில் நம்முடைய பங்களிப்பை எந்த விகிதத்தில் அளிக்க வேண்டும் என்பதை பற்றியும் ஒவ்வொரு நாளுமே பேசிக்கொண்டு வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். இன்றைக்கு என்ன சமூக பிரச்சனையை நம் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு ஜனநாயகத்தில் மக்களுக்கு வாக்களிக்கும் உரிமைதான் அனைத்தையும் தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. தங்கள் ஆட்சியாளர்கள் யார் என்பதை தேர்ந்தெடுப்பதில் மக்கள் பிழை செய்தால் அந்த பிழைக்கான விலையை மக்கள் அடுத்து வரப்போகிற முழு ஆட்சி காலத்திலும் அவர்கள் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. அப்படி இருக்கிற போது ஒரு எளிய மனிதனுடைய கையில் அதிகாரத்திற்கு பதிலாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் அவனுடைய வாக்குச்சீட்டு தான். இன்னும் சொல்லப்போனால் இந்த நாட்டில் வெல்லவே முடியாத அதிகாரம் என்று தங்களை நம்பிக்கொண்டிருந்தவர்களை எல்லாம் அந்த எளிய மனிதர்கள் வாக்குச்சீட்டின் மூலமாக வீட்டிற்கு அனுப்பியிருக்கிறார்கள். தவறு செய்த ஆட்சியாளர்களுக்கு அல்லது அதிருப்தி ஏற்படுத்திய ஆட்சியாளர்களுக்கு மாற்று புதிய ஆட்சியாளர்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்படியாக சாமானிய மனிதனுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரே அடையாளமாக, அவனுடைய ஆயுதமாக அவனுடைய வாக்குச்சீட்டு இருக்கிறது. அவனுடைய விரலில் வைக்கப்படுகிற மை என்பது அது உண்மையிலேயே ஒரு ஆட்சிக்கு எதிராக வைக்கிற தீர்ப்பு மை மட்டுமல்ல, ஒரு நம்பிக்கையினுடைய ஒரு அடையாளமாகவும் அது இருந்திருக்கிறது. ஆனால் உண்மையில் கடந்த சில வருடங்களாக எளிய மனிதர்களுடைய ஆயுதமாக தங்களுடைய ஆளப்போகிறவர்கள் யார் என்பதை அவர்கள் ஆராய்ந்து பார்த்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலையில் வாக்குச்சீட்டுகள் என்பது இருக்கின்றனவா, வாக்குகள் என்பது இருக்கின்றனவா என்கிற கேள்வியை நாம் எழுப்பிக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம்.
நாம் போராடி பெற்ற சுதந்திரம் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய, மக்களுடைய விருப்பங்களை பிரதிபலிக்கக்கூடிய, மக்களுடைய வெறுப்புகளை பிரதிபலிக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இங்கு அமைய வேண்டும் என்பதுதான். எதேச்சாதிகார ஆட்சிக்கு மாற்றாக ஜனநாயகம் வேண்டும் என்று நாம் கோருவது மக்களுடைய இந்த தேர்ந்தெடுக்கும் உரிமை உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான். ஆனால் இன்று மக்களுடைய இந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை என்பது அது நேரடியாக அல்லாமல் மறைமுகமாக கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கப்பட்டு விட்டது. மக்கள் தங்களுடைய உரிமைகளை தாங்களே விற்றுவிட்ட ஒரு அவலமான சூழ்நிலை இங்கு ஏற்பட்டிருப்பதை நாம் இன்றைக்கு பேச வேண்டிய ஒரு அவலத்தில் இருக்கிறோம். நண்பர்களே, உங்களுடைய வாக்குகள் என்பது உங்களை ஆளப்போகிறவர்கள் யார் என்பதற்கு பதிலாக உங்களை வாங்கப் போகிறவர்கள் யார் என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாக மாறிவிட்டது தான் நம்முடைய காலத்தினுடைய ஒரு பெரிய அவமானமாக நான் நினைக்கிறேன். உங்களை யார் அதிக விலை கொடுத்து வாங்கப் போகிறார்கள் அல்லது ஒட்டுமொத்தமாக உங்களை யார் விலை கொடுத்து வாங்கப் போகிறார்கள் என்பதுதான் இன்றைய ஜனநாயகத்தினுடைய கேள்வியாக மாறியிருக்கிறது. சமீபத்தில் ஆர்கே நகரில் நடந்த இடைத்தேர்தலில் அதிமுகவிலிருந்து பிரிந்து வந்த அல்லது நீக்கப்பட்ட டிடிவி தினகரன் அவர் சுயேட்சையாக நின்று அவர் வெற்றி பெறுகிறார். அவர் வெற்றி பெற்றதல்ல இங்கு நாம் பேச வேண்டிய விஷயம். அந்த வெற்றிக்கான பாதையில் என்னெல்லாம் நடந்தது என்பதை தான் நாம் பார்க்க வேண்டும். ஒருபுறம் ஆளும் கட்சி ஓட்டிற்கு 6000 ரூபாய் வீதம் அந்த வாக்காளர்களுக்கு விலை பேசுகிறது. தினகரன் போட்டிக்கு 10,000 ரூபாய் விலை பேசுகிறார். இவர்கள் நேரடியாக பணத்தை விநியோகிக்கிறார்கள். தினகரன் ஹவாலா முறையில் 20 ரூபாய் நோட்டுகளை கொடுத்து சீரியல் நம்பர் எழுதி கொடுத்து பின்னால் பணம் தரப்படும் என்று வாக்குறுதி அளிக்கிறார். ஏற்கனவே அவர் இதே ஆர்கே நகர் தேர்தலில் அவர் போட்டியிட்ட போது, அப்போது ஆளுங்கட்சியின் சார்பாக அவர் போட்டியிட்ட போது பெருமளவிற்கு பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்டார். அதன் அடிப்படையில் தான் இந்த தேர்தலில் நடத்தப்பட்டது. வருமான வரி சோதனையில் 86 கோடி ரூபாய் ஆர்கே நகரில் பண விநியோகம் செய்யப்பட்டதாக ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. அமைச்சர்கள் மீது நேரடியாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. ஆனால் தேர்தல் நிறுத்தப்பட்ட பிறகும் கூட யார் மீதும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதே வேட்பாளர்கள் அணி மாறி மீண்டும் களத்திற்கு வந்தார்கள். வந்தபோது போட்டி போட்டுக்கொண்டு இந்த பண விநியோகத்தில் ஈடுபட்டார்கள். ஒரு குடும்பத்திற்கு சராசரியாக 30,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாய்க்கு மேல் பணம் கிடைத்ததாக சொல்லப்படுகிறது. சிலர் அவர்கள் ஆளுங்கட்சிக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் பணம் கொடுக்காமல் அவர்கள் விலக்கப்பட்டார்கள் என்ற செய்தியும் வந்தது. அப்போது பணம் கொடுக்காமல் விலக்கப்பட்டவர்களுடைய மனநிலை என்பது மிகுந்த கொந்தளிப்புக்காலானது. எளிய மக்கள், சாதாரண மக்கள், அவர்களுக்கு அந்த தொகை என்பது பெரிதாக இருக்கலாம். ஆனால் அதற்கு பதிலாக அவர்களிடமிருந்து எதை அவர்கள் பறித்து கொண்டார்கள், இந்த வேட்பாளர்கள் பறித்து கொண்டார்கள் என்பதுதான் முக்கியமானது. பணத்தின் மூலமாக மனிதர்களை ஆடு மாடுகளைப் போல விலைக்கு வாங்குவதற்கும் அவர்களுடைய வாக்குகளை விலைக்கு வாங்குவதற்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. திராவிட முன்னேற்றக் கழகம் ஓட்டிற்கு பணம் கொடுப்பதில்லை என்கிற ஒரு உறுதியான முடிவை அதனுடைய செயல் தலைவர் அவர்கள் எடுத்ததன் மூலமாக ஜனநாயகத்தின் வழியாக இந்த தேர்தலை சந்தித்தது. ஆனால் அந்த ஜனநாயக ரீதியான அந்த சந்திப்பு என்பது, அதை தாண்டி பணத்தினுடைய பலம் என்பது அல்லது பணத்தினுடைய வெற்றி என்பது இங்கு இருந்தது. ஒரு வர்த்தகம், ஒரு மிகப்பெரிய சூதாட்டம் போல அந்த தேர்தல் நடத்தப்பட்டது. ஆளுங்கட்சிக்கும் ஆளுங்கட்சியிலிருந்து பிரிந்து வந்தவருக்கும் இடையே நடந்த அந்த சூதாட்டத்தில் பணயமாக வைக்கப்பட்டது மக்களுடைய வாக்களிக்கும் உரிமையும் ஜனநாயகமும் தான். மக்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு வாக்குகளை அளித்தார்கள். மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஒரு வெற்றி பெறுகிறார் என்கிற போது உடனே ஊடகங்கள் எல்லாம் நேற்று வரைக்கும் ஓட்டிற்கு பணம் கொடுப்பதை ஒரு குற்றமாக சொன்னவர்கள் கூட தினகரன் ஒரு தனித்த ஆளுமை உள்ளவர் என்றெல்லாம் பேச ஆரம்பித்தார்கள். இதுதான் நம் நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அவலம் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்று கேட்டால், ஒரு மிகப்பெரிய ஆளுமை என்பவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும்? ஒருபுறம் நாம் வேறொரு விஷயத்தோடு இதை நான் ஒப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். ஆராசா, கனிமொழி ஆகியோர் தங்கள் மீது சுமத்தப்பட்ட 2G வழக்கை, அந்த பொய் வழக்கை நீதிமன்றத்தில் வாதாடி உடைத்தெறிந்து அது பொய் வழக்கு என்பதை நிரூபித்துவிட்டு வெளியே வருகிறார்கள். நீதிமன்றம் அவர்கள் மீதான அத்தனை குற்றச்சாட்டுகளும் தவறானவை, இட்டுக்கட்டப்பட்டவை என்று சொன்னது. அதன் அடிப்படையில் அவர்கள் விடுதலையாகி வந்தபோது அவர்கள் வெற்றி வீரர்களா அல்லது சொத்து குவிப்பு வழக்கில் தண்டிக்கப்பட்டு சசிகலா சிறையில் இருக்கிறார், அவருடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர்கள், அதிமுக ஆட்சியில் மிகப்பெரிய அளவிற்கான ஒரு மக்கள் பணத்தை சூறையாடியவர்கள், அவர்கள் தங்களிடம் ஊழல் பணத்தின் மூலம் சேர்த்து வைக்கக்கூடிய அந்த பண சாம்ராஜ்யத்தின் மூலமாக மக்களுக்கு எலும்பு துண்டுகளை வீசி எறிந்து வெற்றியை என்று பறிக்கிறார்களே, அப்படி எலும்பு துண்டுகளை வீசி எறியக்கூடியவர்கள் அவர்கள் மிகப்பெரிய தலைவர்களா என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும். ஆனால் நம்முடைய நாட்டில் எப்படி என்று சொன்னால், யார் வெற்றி பெறுகிறார்களோ, அதாவது இன்றைக்கு ஒரு தேர்தலில் யார் வெற்றியை சந்திக்கிறார்களோ அவர்களுடைய எல்லா குற்றங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன, மறக்கப்பட்டு விடுகின்றன. இது ஜனநாயகத்தின் மீதான ஒரு மிகப்பெரிய கரையாக மாறி நிற்கிறது. அந்த வகையில் தான் நண்பர்களே, ஓட்டிற்கு பணம் கொடுத்து மக்களை விலைக்கு வாங்குகிற இந்த அவலம் தொடர்ந்து நீடிக்கிற பட்சத்தில் ஜனநாயகத்தின் மீது மிகப்பெரிய காரிகள் சூழ்ந்துவிடும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த
பகுதியில் நாம் சந்தித்து வரும் சிறப்பு விருந்தினர்கள் ஒவ்வொரு நாளுமே அவர்களின் துறையை பற்றியும் அவர்களின் அனுபவங்களை பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தொழில் முனைவோருக்கான பயிற்சியாளர் டாக்டர் ஏ சிலுவை ராஜா. தொழில் முனைவோருக்கான பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவில் என்ன மாதிரியான ஒரு தொழில்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது, ஒரு தொழில் முனைவராக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆரம்பத்தில் என்ன மாதிரியான ஒரு புரிதலோடு இந்த தொழிலுக்குள்ளே இறங்கணும், இப்படின்னு பல விஷயங்களை கருத்துக்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு தொழில் முனைவோருக்கான பயிற்சியாளராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப் இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியுது. இப்போ நிறைய பேர் இதை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. புதிய தொழில்களுக்கான வாய்ப்புகள் இந்தியாவில் அதிகம் இருக்குது. ஸோ படிச்சுட்டு வர இளைஞர்கள் வேலை வாய்ப்புன்னு தேடி போகிறத விட புதிய தொழில்களை உருவாக்கணும் அப்படின்றாங்க. ஆனால் அதை பற்றின ஒரு பயமே இன்றைக்கி பெற்றோர்கள் மத்தியில் இருக்குது. நல்லா படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகிறது தான் வந்து சேஃப் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த ஒரு தருணத்தில் ஒரு விருப்பப்பட்டு ஒருத்தர் தொழில் பண்ணணும் அப்படின்னு நினச்சி வந்தாலும் நிறைய பின்னடைவுகளை சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபெயிலியர்ஸ்க்கு அப்புறம் இல்லை இதை வேண்டாமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனர்ஷிப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை பற்றின ஒரு புரிதலோட உள்ளுக்குள்ளே நுழையிறதுக்கான தேவைகள் என்ன, வாய்ப்புகள் என்ன அப்படின்னு நிறைய விஷயங்களை எங்கள் கூட நீங்கள் பேசணும் சார். முதல்ல ஒரு புதிய தொழில் முனைவோர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்ன மாதிரியான ஒரு தொழில்கள்லாம் இங்கே இருக்குது, தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? ஓகே, இன்றைக்கி வந்து தொழில் முனைவு வந்து இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான ஒரு துறையாக வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் வந்து மாணவர்களும் சரி பெற்றோர்களும் சரி ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு போகிறது தான் வந்து ஒரு பெரிய விஷயமா பார்த்தாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க அந்த முடிவில் வந்து இன்றைக்கி நிறையா பின்விளைவுகள் சரியில்லாததை பார்க்குறாங்க. குறிப்பாக இளைஞர்கள் இன்றைக்கி பார்க்குறாங்க. ஆனால் இன்றைக்கி படிக்கிற இளைஞர்கள்கிட்டயே வந்து ஒரு தொழில் முனைவு ஏன் என்னுடைய ஒரு வாழ்க்கை தொழிலாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இன்றைக்கி வந்திருக்கு. அடுத்தது என்ன மாதிரியான தொழில் செய்யலாம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் இந்த உலகம் மாற்றத்துக்குள்ளாயிட்டு இருக்கு. அந்த மாற்றத்துக்கு உள்ளாகிற ஒவ்வொரு விஷயமுமே ஒரு புது தொழில் முனைவுக்கான ஒரு வாய்ப்பு தான். ஸோ அப்படி பார்க்க போனால் சூரியனுக்கு கீழே இருக்கிற எல்லாமே இன்னைக்கு வந்து ஒரு தொழில் செய்யறதுக்கான ஒரு நமக்கு இன்னைக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லுவோம். கண்டிப்பாக சார். அப்போ முதல்ல அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? முதல்ல வந்து ஃபஸ்ட்டு அவங்க வந்து அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நிறைய தொழில் முனைவோர் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் அவங்களுடைய பலவீனம் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது தான். அவங்களுடைய பலம் எதுன்னு தெரியாமல் எது பலவீனமோ அது சார்ந்த ஒரு தொழில் எடுக்கும்போது அந்த தொழில் வந்து அவங்களுக்கு சிறப்பாக அமையாது. ஸோ முதல்ல வந்து அவங்கள பற்றி அறிதல் வேணும். அவங்களுடைய பலம் என்னன்னு தெரியணும். அவங்க செய்கிற தொழில் அவங்களுடைய பலத்தை சார்ந்த தொழிலாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஷூராக அதில் அவங்க வெற்றி பெறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ இப்போது ஒரு தொழில் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இன்றைக்கி அண்டர் த சன் எல்லாமே வாய்ப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இது ஒரு பொதுவான விஷயம் அப்படின்னாலும் இப்போ வந்து என்ன மாதிரியான ஒரு அவென்யூஸ் இன்றைக்கி புதிய தொழில் முனைவோருக்கு ஓப்பன் ஆகிருக்கு? ஓகே, தாரக மந்திரம் வந்து ஒரு 4 தாரக மந்திரம் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னு சொன்னீங்கன்னா சுய தொழில், அடுத்தது வந்து தொழில் முனைவுன்னு சொல்கிறது, மூணாவது வந்து இன்னைக்கு வணிக நிறுவனங்கள்லேயே கார்ப்பரேட் ஆண்டர்பிரினர்ஷிப் இல்லைன்னா இன்ட்ராபிரினர்ஷிப்னு சொல்கிற உள் தொழில் முனைவு, நாலாவது வந்து சமூக தொழில் முனைவு, இது என்னென்னா சோஷியல் ஆண்டர்பிரினர்ஷிப்னு சொல்கிறது. இந்த 4மே இன்னைக்கு வந்து நல்ல ஸ்கோப்பில் ஒரு ஏரியாஸ் தான். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு வந்து நல்லா வண்டி ஓட்ட தெரியும், நல்ல 4 சக்கர வாகனத்தை ஓட்ட முடியும் அப்படின்னா இன்னொரு இடத்துல போய் டிரைவராக வேலை பார்க்குறதுக்கு பதில் இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன், சொந்தமாக ஒரு கார் வாங்கி நானே எனக்கு எஜமானனாக மாறிடுறேன். இதுதான் சுய தொழில் சொல்கிறோம், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் சொல்கிறோம். அவங்க கிட்ட என்னென்ன திறன்கள் இருக்கோ அந்த திறன்களை முன்னிறுத்தி அவங்களே சுயமாக அவங்களுக்கே அவங்க எஜமானராக இருந்து அவங்க வந்து ஒரு சின்ன லெவலில் அவங்களுடைய வாழ்க்கை தொழிலை அமைச்சிக்கிறாங்க. இது சுய தொழில் சொல்கிறது. தொழில் முனைவுங்கிறது வந்து என்னென்னா ஒரு ஐடியா இருக்குது, ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. அந்த மார்க்கெட்டுக்கு இந்த ஐடியாவை எப்படி ஒரு நிறுவனம் வழியாக கொண்டு போகிறது அப்படின்னு நினச்சி ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அந்த நிறுவனத்தை வளர்த்து சஸ்டைனபிளாக அதை மாற்றி லாங் ரனில் புது சந்தைகளை கண்டுபிடிச்சி
ஒரு சின்ன லோக்கல் லெவல்லேருந்து ஆரம்பித்து தேசிய லெவலில் வரைக்கும் கொண்டு போய் அப்புறம் அதை பன்னாட்டு அளவில் அந்த நிறுவனத்தை வளர்த்து கொண்டு போகிறது தான் தொழில் முனைவுன்னு சொல்கிறது. மூணாவது இப்போ ரொம்ப எமர்ஜிங்காக இருக்கிற ஒரு ஏரியா என்னென்னா இன்ட்ராப்ரனர்ஷிப்னு சொல்கிறது. அதாவது உள்தொழில் முனைவு. இந்த உள்தொழில் முனைவுனா என்னென்னா கம்பெனிஸில் வேலை பார்க்குறவங்களே அவங்களே வந்து ஒரு தொழில் முனைவராக ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பல நிறுவனங்கள் வந்து அதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இதை தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்ட்ராப்ரனர்ஷிப்னு சொல்கிறாங்க. இன்ட்ராப்ரனர்ஷிப்னா என்னென்னா ஒரு நிறுவனத்துக்குள்ளேயே இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் இருக்கிறவங்க அந்த நிறுவனம் என்ன பண்ணுது, நீங்கள் உங்கள் ஐடியாஸை இந்த நிறுவனத்திலே செயல்படுத்தலாம், நீங்கள் வெளியில் போகணும், சொந்தமாக போய் தொழில் தொடங்க வேணாம், ஏன்னா அதுலேயும் நிறைய ரிஸ்க் இருக்குது, நீங்கள் அதனால் எங்கேயே நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு அதுக்கேற்ற ரிசோர்ஸஸ்ங்களெல்லாம் அவங்களுக்கு கொடுத்து அவங்கள வந்து உள்ளுக்குள்ளேயே அமைக்க உதவி பண்ணுது. அதன் வழியாக என்ன ஆகுதுன்னா அந்த நிறுவனமும் வளம் பெறுது, நிறுவனத்துக்குள்ளேயே வந்து புது ஐடியாஸ் வந்து புது ப்ராடக்ட்ஸாக வருது, அதனால் மக்களுடைய தேவை சந்திக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி என்டர்பிரைசிங்காக இருக்கிற எம்ப்ளாயீஸும் பயன்பெறுறாங்க. ஸோ இதுதான் உள் தொழில் முனைவுன்னு சொல்கிறது, இன்ட்ராப்ரனர்ஷிப். இன்றைக்கி வந்து நிறைய கம்பெனிஸ் அதை என்கரேஜ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய இளைஞர்களுக்கு இது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்குது. எப்படின்னா தொழில் பண்ணணும்னு ஆசை இருக்குது, ஆனால் தொழில் பண்ணுறதுக்கு காசு இல்லை, தொழில் பண்ணிட்டு ரிஸ்க் இருக்குது, பெற்றோர் ஒத்துக்க மாட்டாங்க நீங்கள் சொன்ன மாதிரி. அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த இன்ட்ராப்ரனர் அப்படிங்கிற இந்த கான்செப்டை எடுத்துக்கிறாங்க. நிறைய நிறுவனங்கள் வந்து இதை வந்து ஒரு உள் கட்டமைப்பாகவே கொண்டு வந்துருச்சு. இன்ட்ராப்ரனர்ஷிப் பூட் கேம்ப்ஸ் அப்படி நிறைய நிறுவனங்கள் இந்தியாவிலே பண்ணுறாங்க. இப்போ ஒரு நிறுவனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து 32 பூட் கேம்ப்ஸ் பண்ணியிருக்காங்க. 32 ஐடியாஸ் வந்துருக்கு அதிலிருந்து. அந்த 32 ஐடியாஸ்லேயும் அதிகமாக வந்து அவங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்லேருந்து வரல. ஒவ்வொரு நிறுவனமும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஒன்று வச்சிருக்கு, அவங்க தான் வந்து ஐடியாஸ் கொண்டு வரணும். ஆனால் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஐடியாஸ் வந்து மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கு. ஓகே, ஸோ ஏன் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து வருதுன்னா இவங்க தான் கஸ்டமர்ஸை சந்திக்கிறாங்க, அவங்களுடைய சேவைகள் எந்த அளவுக்கு வந்து மக்கள்கிட்ட சென்றடையுது, மக்கள் எவ்வளோ தூரம் அதை பற்றி சந்தோஷப்படுறாங்க, சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க. அப்போ இன்னும் இதை எப்படி சிறப்பாக பண்ணால், இல்லை இன்னும் வேற என்ன ப்ராடக்ட் வந்து மக்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறவங்களே அவங்கள தான் இருக்காங்க. இப்போ இது வரைக்கும் எல்லா நிறுவனங்களும் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் தான் மேஜர், அது தனி விங்கு, அவங்க தனியாக ஆராய்ச்சி பண்ணுவாங்க, புது படைப்புகளை கொண்டு வருவாங்க, அந்த படைப்புக்கெல்லாம் மார்க்கெட்டிங் தான் டிபார்ட்மெண்ட் தான் கொண்டு போய் சேர்க்கும் மக்கள்கிட்ட. ஆனால் இன்றைக்கி வந்து என்ன பார்க்குறோன்னா இந்த இன்ட்ராப்ரனர்ஷிப்புங்கிறது வந்து ஒரு நிறுவனத்தில் எல்லா துறையிலையும் தேவைப்படுது. ஸோ அதனால் இந்த மூணாவது வகை வந்து ஏற்கனவே ஒர்க் பண்ணுற கம்பெனிஸ்லேயே ஒர்க் பண்ணிக்கிட்டு ஆனால் வித்தியாசமான ஐடியாஸில் அவங்க என்னென்ன ஐடியாக்கெல்லாம் நினைக்கிறாங்களோ, என்னென்ன ப்ராடக்ட்ஸுங்க நினைக்கிறாங்களோ அதை அவங்க செயல்படுத்தி கொண்டு வர மாதிரி. நாலாவது இப்போ ரொம்ப எமர்ஜிங் பண்ணுறது சோஷியல் ஆண்டர்பிரினர்ஷிப்னு சொல்கிறது, சமூக தொழில் முனைவு. சமுதாயத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனையை பார்த்து இந்த பிரச்சனையை எப்படி ஒரு வணிக நோக்கில் தீர்க்கிறது. இன்னைக்கு நிறைய நிறுவனங்கள் இந்த பாதையை பின்பற்றுது, அதை சோஷியல் ஆண்டர்பிரினர்ஷிப்னு சொல்கிறோம், சமூக தொழில் முனைவு. எப்படின்னா சமுதாயத்தில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இந்த ப்ராப்ளத்தை அரசாங்கம் தான் தீர்க்கணும், ஆனால் அரசாங்கத்துக்கிட்ட போதுமான நிதி இல்லை, கட்டமைப்பு இல்லை, அவங்களுக்கு அதை செய்கிற, ஆனால் அரசாங்கம் வந்து செய்கிறவங்கள சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. அப்போ அந்த இந்த சூழலில் தான் வந்து இந்த சமூக தொழில் முனைவோர் உருவாகுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு கண் பார்வை வந்து இந்தியாவில் வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. ஜெனட்டிக்கலாகவே நம்ம எல்லாருக்குமே கண்ணில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இந்தியன்ஸுக்கு பொதுவாக அப்படி சொல்கிறாங்க. ஆனால் என்னன்னு சொன்னீங்கன்னா எத்தனையோ கோடி மக்கள் வந்து பார்வை இழப்புக்குள்ளாகிறாங்க. ஆனால் இந்த 80% இந்த பார்வை இழப்பை தடுக்கக்கூடியது, குணப்படுத்தக்கூடியது அரசாங்கத்தால் டைரெக்டாக அவங்களை இன்வால்வ் பண்ண முடியல. இதை ஒருத்தர் பார்க்குறார், ஏன் நம்ம இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறார். ஆனால் என்னென்னா இந்த 80% மக்கள் வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க, அவங்களால காசு கொடுத்து ஒரு கேட்ராக்ட் சர்ஜரி பண்ண முடியாது. அப்படி உருவான ஒரு நிறுவனம் இன்னைக்கு இந்தியாவில் 7 ஹாஸ்பிட்டல்ஸை வச்சுருக்கு. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் 2-3 மடங்கு கஸ்டமர்ஸ் வர்றவங்க ஃப்ரீயாக கண் பார்வை பெற்று போகிறாங்க, 1/3 தான் பே பண்ணுறாங்க. இப்போ இது ஒரு பிஸ்னஸ் மாடல். ஸோ இந்த ஒரு பிஸ்னஸ் மாடல் எடுத்தால் என்னென்னா இதில் லாபம் இல்லாமல் இல்லை, ஆனால் என்னென்னா லாபம் மட்டுமே நோக்கம் இல்லை, சமூக நோக்கமும் இருக்குது. ஸோ இவங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய நிறுவனங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள்லாம் சிஎஸ்ஆர் வழியாக சப்போர்ட் பண்ணுது, கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணுது, கவர்மெண்ட்டும் ஒரு சில மிஷன் மூலியமாக இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அந்த உபயோகப்படுத்திக்கிறாங்க.
அதே சமயம் 1/3 மட்டும் இவங்க காசும் வாங்கிக்கிறாங்க மக்கள்கிட்ட இருந்து. யார் அஃபோர்டபுளோ அவங்ககிட்ட வாங்கிக்கிறாங்க. 2/3 பகுதி மக்களுக்கு ஃப்ரீயாக அவங்க வந்து ப்ரொவைட் பண்ண முடியுது. ஸோ இப்போ இன்றைக்கி வந்து இந்த மாதிரி சமூக தொழில் முனைவுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக சார். இப்போது ஒரு தொழில் அப்படின்னு வரும்போது அதில் ப்ராடக்ட் அப்படின்னு இருந்தால் அதில் இப்போ உற்பத்தின்னு இருக்கும். அப்புறம் அதை நம்ம சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னும்போது மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் அங்கே தேவைப்படுது. அப்படின்னும்போது புதிய தொழில் முனைவோராக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுற விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் அதை மார்க்கெட் பண்ண தெரியாமல் இருக்கலாம். ஸோ இதை கமர்ஷியலாக கொண்டு போய் இதை ஒரு வர்த்தகமாக ஆக்கி அதன் மூலமாக அவங்க வந்து சக்ஸஸை பார்க்கணும் அப்படின்னும் போது இந்த குறைபாடு எப்படி நேர் பண்ணுறது? ஓகே, ஸோ இதுக்கு வந்து பூட் ஸ்ட்ராப்பிங்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஏன்னா நம்ம வந்து எல்லா பல்திறன் நமக்கு இல்லை. ஒரு தொழில் முனைவோருக்கு எல்லா திறனும் இல்லை. அவருக்கு ஒரு சில ஏரியாவில் ஒரு சில நல்ல டிசைனராக இருப்பார், ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி விற்க தெரியாது, ஏன் மேனுஃபேக்சர் கூட பண்ண தெரியாது, ஆளுங்களோட பேசக்கூட தெரியாது அவருக்கு. ஸோ இந்த மாதிரியான குறைபாடுகளை எப்படி களையிறது அப்படின்றது தான் பூட் ஸ்ட்ராப்பிங்னு ஒரு மாடல் நாங்கள் பொதுவாக எல்லா இடத்துலையும் சொல்கிறது. இதில் ஒரு விஷயமும் சொல்கிறோம், லீன் ஸ்டார்ட் அப்னு ஒன்று சொல்கிறோம். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்த உடனே வந்து ஒரு கோடிக்கு ஒரு ப்ராஜெக்ட் போடுறது. அந்த ப்ராஜெக்ட்லேருந்து ரிட்டர்ன்ஸ் இவங்களுக்கு வர்றதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 7 வருஷம் ஆகும். ஆனால் இவங்களால 3 வருஷத்துக்கு மேலே அதில் தாக்கு பிடிக்க முடியாது. 3 வருஷத்துக்கு மேலே இயல்பான மனிதர்களுடைய இயல்பு அது இல்லை. 3 வருஷத்துக்கு மேலே எப்படி ஒருத்தர் வந்து பெர்சவியர் பண்ண முடியும்? அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அதை ட்ராப் பண்ணிடுறாங்க. அப்போ ஏன் இந்த தோல்வி காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரே காரணம் வந்து என்னென்னா ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஒன்று. இன்னொன்று எல்லாத்தையும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரொடக்ஷனு, ஐடியா ஜென்ரேட் பண்ணுறது, மார்க்கெட்டிங் பண்ணுறது, ஹெச்ஆர் பண்ணுறது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க இவங்களுடைய வயலில் வச்சுக்கிறாங்க. இவங்களுக்கு அந்த கேது திறனும் இல்லாமலும் இருக்கலாம். இது எப்படி ஈஸியாக மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் லீன் ஸ்டார்ட் அப்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ டெவலப் ஆகிருக்கு. எப்படின்னா நீங்கள் வந்து 1 கோடிக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேணாம். ஏன் அந்த ஸ்கேலுக்கு போகிறீங்க? அந்த ஸ்கேல் போக வேணாம். அதுக்கு பதில் 1 லட்சம். நீங்கள் 1 கோடியில் பண்ண விரும்புகிறத பகுதியாக பிரித்து 1 லட்சத்துக்கு ஃபஸ்ட்டு கொண்டு வாங்க. உதாரணத்துக்கு 1 கோடிக்கு நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வந்து 10,000 ப்ராடக்ட் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அவ்வளோ வேணாம். 1 லட்சத்துக்கு முதல்ல 100 ப்ராடக்ட் உருவாக்குங்க. அதை நீங்கள் எப்படி நீங்கள் விற்க முடியும் அப்படின்றத பாருங்கள். இப்போ உங்களால் விற்க முடியும் அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். இல்லை அதுக்கு முன்னாடி இந்த 100 எப்படி விற்கிறதுன்னு யோசிப்பீங்க. இதுக்கு தான் அவுட் சோர்சிங் நம்ம நிறைய பண்ணுறோம். எப்படின்னா ஏஜென்ட்ஸுங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுங்க, யார் வழியாக இதை ஈஸியாக மக்கள்கிட்ட கொண்டு போகலாம் அப்படின்னு பார்த்து அவங்களோட டைப் பண்ணிக்கிட்டு அவங்க வழியாக அதை விற்கிறது. அவங்களுக்கும் ஒரு வருமானம் அதில். ஓகே, ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஈஸியாக அவரால் 100 ப்ராடக்ட் விற்க முடியுது. இன்னொன்று, இந்த 100 ப்ராடக்ட் விற்கும்போது தான் இவருக்கு நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் தெரிய வரும். இந்த ப்ராடக்ட் இன்னும் சிறப்பாக எப்படி பண்ணியிருக்கலாமோ, மக்கள்கிட்ட இருந்து ஃபீட்பேக் கிடைக்கும். இந்த ஃபீட்பேக்கெல்லாம் வச்சு என்ன பண்ண முடியும், அடுத்த 100வது ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணும்போது இன்னும் அதை மெருகேற்றி அதை மக்களுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போக முடியும். அப்போ அதன் வழியாக என்ன ஆகுதுன்னா நீங்கள் 1 கோடி இன்வெஸ்ட் பண்ண வேணாம், 1 லட்சம் தான் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு இது பெரிய காசு இல்லை. ஓகே, இதில் நிறைய கற்றுக்குறீங்க. அடுத்த லெவல் போகும்போது உங்களுக்குள்ளேயே சர்க்குலேஷன் கேஷ் ஃப்ளோ வந்துடுது. இந்த கேஷ் ஃப்ளோ வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அடுத்த 100 ப்ராடக்ட்டை நீங்கள் உருவாக்குறீங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டெடி, ஸ்கேலபிலிட்டி அதில் ஈஸியாக இருக்குது. இதுதான் லீன் ஸ்டார்ட் அப்னு சொல்கிறது. பூட் ஸ்டார்டிங்னு என்னென்னா இந்த ரிஸ்க்கை வந்து பகிர்ந்தளிச்சிடுறது எல்லாருக்கும். உதாரணத்துக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து லோனை வாங்காதீங்க, அதுக்கு பதில் என்ன பண்ணுங்கள், 4-5 பார்ட்னர்ஸ் அதில் சேர்த்துக்கோங்க. யாரெல்லாம் உங்களோட இணைஞ்சு செய்ய முடியுமோ அவங்க காசு அதில் போடுங்க. அப்போ என்ன, அது உங்கள் காசு கம்மியாகிடுது. அதில் ரிஸ்க்குன்றது ஒன்றும் இல்லை. இப்போ 3 பேருமே வேலை பார்ப்பாங்க அதுக்கு. அதுபோல் நீங்கள் விற்கும் போதும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட அவங்களும் அதுக்கு ஒரு பங்குதாரர்கள் மாதிரி இருக்காங்க மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு. ஸோ இப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அதில் ரிஸ்க்கு வந்து நாலாப்புறமும் சிதறி போயிடுது. அதனால் இதில் ஃபெயிலியரே வந்தாலும் இவருக்கு அதில் பிரச்சனை இல்லை. அது என்ன ஆகிடுது, ஷேர் ஆகிடுது. அதனால் ஈஸியாக எழுந்து இவர் அடுத்த ஒரு தொழிலை ஆரம்பிக்க முடியும். அந்த மாதிரி ரீசெண்டாக ஒருத்தர் பார்த்தா 28 வயசில் 7 ஸ்டார்ட் அப் ஆரம்பித்து 7 ஸ்டார்ட் அப்பும் அவருக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஆனால் 8ஆவதா அவர் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான தொழில் முனைவராக இருக்கார். அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த 7 ஸ்டார்ட் அப்லேயும் நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன். நான் வெளியில் கல்வியெலாம் கற்றுக்கல, தொழில் தொடங்கியே நான் வந்து என்னுடைய திறன்களையும் நாலேஜையும் வளர்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது ஒரு நல்ல ஒரு மெத்தட், லீன் ஸ்டார்ட் அப், பூட் ஸ்ட்ராப்பிங். பட் நீங்கள் சொன்னீங்க ஒரு பாயிண்ட்டு, 3 வருஷத்துக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியல, ஆனால் 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் அதோட ப்ராஃபிட் பார்க்க முடியும் போது, அப்போது இதை பற்றி நான் ஒரு கணிப்பு இருந்திருக்கணும்ல அவருக்கு. 7 இயர்ஸ் வரைக்கும் நம்ம வித்ஸ்டாண்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ எதனால் இதை கேட்குறேன்னா, இப்போ நிறைய பேருக்கு ஆர்வம்
மிகுதியாக இருக்கிறதுனால ஒரு பிஸ்னஸ் தொடங்கிடுறாங்க. பட் அதுக்கப்புறம் அந்த ஃபெயிலியருக்கு அப்புறம் அவங்களால அதை கண்டினியூ பண்ண முடியாமல் நிறைய டேலண்ட்ஸ் இருந்தால் கூட ஒருவேளை அவங்கள இதை பிளானிங் பண்ணியிருந்தாலோ இல்லை அதில் இன்னும் வித்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தாலோ அவங்க அந்த சக்ஸஸை பார்த்துருக்கலாம். பட் அதை விட்டுட்டு அவங்க மறுபடியும் ஜாப் போகிறது இப்படின்ற ஒரு சூழலுக்கு போகிறதையும் பார்க்குறோம். இந்த ஃபெயிலியர்ஸ் எப்படி ஏன் ஏற்படுது, அப்படி வரும்போது அந்த காலகட்டத்தை ஒரு பர்சன் எப்படி கிராஸ் பண்ணணும்? ஓகே, நல்ல கேள்வி இது. என்னென்னா ஃபெயிலியர் வந்து இன்னெவிட்டபிள் எதுலேயுமே சரி. நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஃபெயிலியரை வந்து ஒரு நெகட்டிவாக பார்க்குறோம். ஆனால் தொழில் முனைவில் மிக முக்கியமான பண்பு என்னன்னு சொன்னீங்கன்னா ஃபெயிலியரை எப்படி பார்க்கணும் அப்படின்றது தான். ஃபெயிலியரை வந்து ஃபெயிலியராக பார்க்கல. இப்போ நான் சொன்னது மாதிரி இந்த ஒருத்தர் 7 முறை அவர் தோற்றுருக்காரு, அவர் அதை ஃபெயிலியராக பார்க்கல. அவர் என்ன சொல்கிறார், ஒவ்வொரு முறையும் நான் வந்து இந்த பிஸ்னஸில் இந்த ஒரு ட்ரிக்ஸை கற்றுக்கிட்டேன். அப்போ கற்றுக்கொள்ளுதல் அப்படின்றது இருக்குது. ஃபெயிலியர் வந்து கேன் பி பாசிபிள் இன் எனி நாட் ஈவன் இன் அ பிஸ்னஸ், ஈவன் ஆஸ் அன் எம்ப்ளாயி இன்னும் அது ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் தொழில் முனைவில் ஃபெயிலியரை வந்து அந்த பயிற்சியில் எப்படி நாங்கள் அதை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஃபெயிலியர் வந்து நாட் பேட். ஃபெயிலியர் வந்து கெட்ட விஷயமே கிடையாது. நான் அந்த உள் தொழில் முனைவுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, நிறுவனங்களே இப்போ அப்படி பார்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நிறுவனங்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு நிறுவனம் ஒரு ஒரு தொழிலாளி வந்து ஒரு ஐடியா வச்சுருக்காரு, அந்த ஐடியா நல்ல ஐடியாவாக இருக்குது, செயல்படுத்துகிறாங்க. அந்த ஐடியா தோற்று போகுது அப்படின்னா அதை வந்து அவங்க கண்டிக்கிறது இல்லை, அதை செலிப்ரேட் பண்ணுது. ஸோ பல நிறுவனங்களே இன்றைக்கி இந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க. என்ன இப்போ ஐடியா முக்கியமான என்ன நோக்கம்னா, அதாவது ஐடியாஸை வந்து நம்ம வெல்கம் பண்ணணும், புது எண்ணங்கள் புதுமைகளை நம்ம என்ன பண்ணணும், வரவேற்கணும். அதுதான் நோக்கம். ஒரு புதுமை வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதுக்காக வந்து புதுமைகளை புகுத்துறதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, நிறுத்தக்கூடாது. ஒரு தொழில் முனைவோரும் வந்து இன்றைக்கி வந்து இந்த ஒரு கண்ணோட்டத்துக்கு வந்துட்டாங்க. மெயினாக இப்போ நான் இந்த லீன் ஸ்டார்ட் இந்த பயிற்சிகளே வந்து இப்போ இன்றைக்கி இந்த நோக்கி தான் இருக்குது. ஃபெயிலியர் வந்து எதிர்பார்க்கணும். அப்போ ஃபெயிலியரை எதிர்பார்க்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப உஷாராக எடுத்து வைக்கிற ஒரு அடியாக அமையுது. அது மட்டும் இல்லாமல் கால்குலேட்டிவ் ரிஸ்க் டேக்கிங். இன்றைக்கி வந்து தொழில் முனைவோருக்கு முன்னாடிலாம் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா, முக்கியமான ஒரு பண்பு என்ன, அவர் ரிஸ்க் எடுப்பார், அதிக ரிஸ்க் இருக்குது அதில் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி எப்படி பேசுகிறோம் அப்படின்னா, கால்குலேட்டட் ரிஸ்க் டேக்கிங். அவர் எடுக்கிற ரிஸ்க்கு கூட என்ன பண்ணுறாரு, கணக்கு போட்டு எடுக்கிறார். இவ்வளோ தான் ஃபெயிலியர் வரும், ஓகே இது எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, நான் என்ன பண்ணுவேன், ஈஸியாக வெளியில் வந்துடுவேன். அப்போ துணிஞ்சு அவரால் இறங்க முடியுது. எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லையே, அப்படியே நஷ்டமாக இருந்தாலும் அந்த நஷ்டத்தை ஓவர் கம் பண்ணுற ஒரு விஷயம் தானே அப்படின்னு. ஸோ இன்றைக்கி வந்து தொழில் முனைவோருக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பண்பு இந்த பண்பு தான். எப்படி வந்து நம்ம வந்து ஒரு ரிஸ்க்கை வந்து நம்ம வந்து எதிர்கொள்கிறது, அதே சமயம் ஃபெயிலியர் வந்தாலும் அதை நம்ம எப்படி நம்ம பாசிட்டிவாக பார்த்துக்கணும். மூணாவது, எப்படி நம்ம ஸ்ட்ராட்டஜி இருக்கணும், திட்டமிடுதல் எப்படி இருக்கணும்னா, ஈவன் இந்த சின்ன ஃபெயிலியரை கூட நம்மளால் என்ன பண்ண முடியணும், அதுலேருந்து வெளியில் வந்து திருப்பி மீண்டும் நம்மளால் ஒரு புது வணிகத்தை எடுத்து நடத்தணும். இதை விட இன்னொரு முக்கியமான விஷயமும் ஒன்று நடக்குது. இப்போ என்னன்னு சொன்னீங்கன்னா, தொழில் முனைவோராகி ஃபெயிலியர் ஆகுறாங்க பாருங்க, அவங்கள நிறைய நிறுவனங்கள் வேலைக்கு எடுக்க விரும்புது. இன்னைக்கு ஒரு புது ட்ரெண்ட் இது. ஏன்னா அவங்களுக்குள்ள நிறைய எனர்ஜி லெவல்ஸ் நிறைய இருக்குது. இன்றைக்கி நிறுவனங்கள் அப்படிப்பட்டவங்கள தான் தேடிட்டு இருக்கு. நிறைய எனர்ஜி லெவல்ஸ் இருக்கணும், பாசிட்டிவ் திங்கிங் இருக்கணும், புதுமைகளை கொண்டு வர்ற எண்ணம் இருக்கணும், புது மார்க்கெட் ஐடென்டிஃபை பண்ணுற ஒரு திறன் இருக்கணும், கன்சியூமர்ஸுடைய தேவையை புரிஞ்சுக்கணும், என்டர்பிரைசிங்காக இருக்கணும் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு விரும்புகிறாங்க. அப்போ அவங்க இன்றைக்கி வெளியில் இருக்கிற ஆட்கள் எடுக்கிறத விட இந்த மாதிரி தொழில் ஆரம்பித்து அதில் ஒருவேளை ஃபெயிலியர் ஆனால் கூட அவங்கள கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அது ஒரு பாசிட்டிவான ஒரு இதாக இருக்குது. அப்போ இவங்கெல்லாம் சேரும்போது சாதாரண ஒரு அடிப்படை லெவலில் சேர்றது இல்லை, ஒரு மேலாளருக்கும் மேலே ஒரு லெவலில் தான் சேர்றாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி தொழில் முனைவுக்கு நிறையா வாய்ப்புகள் பலதரப்பட்ட இதில் ஏரியாவிலேருந்து வந்துகிட்டு இருக்கு. இப்போது தொழில் பற்றி சொல்கிறோம், வாய்ப்பு, நிறைய ஸ்ட்ராட்டஜிலாம் அப்படி பேசும்போது திறன்கள் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் நிறைய வலியுறுத்தி சொல்கிறாங்க. ஏன்னா கல்லூரிகளை படிக்கிற காலகட்டத்திலேயே இந்த அகாடமிக்கை தாண்டி நீங்கள் திறன் மேம்பாடு அவசியம்னு சொல்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இந்த ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது என்ன, ஒரு பர்சன் என்ன மாதிரியான ஒரு ஸ்கில்ஸ் இன்றைக்கி தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம வளர்த்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது? தொழில் முனைவு வந்து திறன் சார்ந்தது தான், முழுமையாக 100% திறன் சார்ந்தது தான். அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை. முக்கியமாக வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எப்படிப்பட்ட திறன்கள் தேவைப்படுதுன்னா, நான் சொன்னது மாதிரி புதுமை, இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணுறது, மற்றவங்களாம் ஒரு பிரச்சனையாக பார்க்கும்போது ஒரு தொழில் முனைவோர் மட்டும் அதை ஒரு வாய்ப்பாக பார்க்குறாரு. ஓகே, இந்த மாதிரியான ஒரு பார்வை வேணும். அடுத்தது வந்து மிக முக்கியமானது நெகோசியேட் பண்ணக்கூடிய ஒரு திறன், மற்றவங்களோடு நெகோசியேட் பண்ணி. ஏன்னா
இவர் ஒருத்தர் மட்டுமே இந்த தொழிலை வந்து செய்ய முடியாது. அப்போ என்னென்னா இப்போ நிதி வேணும், அதுக்கு வந்து என்ன பண்ணணும், இன்வெஸ்டர்ஸ் கிட்ட பேசணும், பேங்கர்ஸ் கிட்ட பேசணும். ஸோ அவங்களோட நெகோஷியேட் பண்ணணும், அவங்களோட நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இவங்க வந்து டெவலப் பண்ணணும். அடுத்தது இவங்களோட வேலை செய்கிறதுக்கு ஆட்களை கொண்டு வரணும், ஹியூமன் ரிசோர்ஸ் வேணும். அதுக்கு என்ன பண்ணணும், இவங்க ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு நெகோஷியேட் பண்ணணும். சரியாக இவங்க கிட்ட இல்லாத திறன், தொழில் முனைவோர்கிட்ட எல்லா திறனும் இருக்கிறது இல்லை, இவர்கிட்ட இல்லாத திறனை எப்படி நம்ம வந்து ஒரு டீமில் உருவாக்க போகிறோம். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு மார்க்கெட்டிங் ஸ்கில் நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னால், அப்போ இவர் என்ன பண்ணணும், பெஸ்ட்டு ஒரு மார்க்கெட்டரை இவர்கிட்ட என்கேஜ் பண்ணிக்கணும், இவருக்கு அடுத்து ஒரு ஆளாக வச்சுக்கணும் அவரை. அதுபோல் நல்ல ஹியூமன் ரிசோர்ஸ் திறன் இருக்கிறவரை, ஆப்ரேஷன்ஸ் திறன் இருக்கிறவரை, அந்த மாதிரி ஃபினான்ஷியல் திறன் இருக்கிறவங்கள இவர் வந்து என்கேஜ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதில் இந்த நெகோசியேஷன் ஒரு பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ மூணாவது வந்து இவரால் வந்து மார்க்கெட் ஸ்டடியை பண்ண முடியணும். இன்னைக்கு வந்து நிறைய ஆலோசனையாளர்கள் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய நிறுவனங்கள்லாம் வந்து ஆலோசனையாளர்களை நம்பி கெட்டுப்போன நிறுவனங்கள்லாம் நிறைய இருக்கு. ஏன்னா ஆலோசனையாளர்களை வச்சு நம்ம வந்து ஒரு நிறுவனத்தை நடத்த முடியாது, கன்சல்டன்ஸ்ன்னு சொல்றவங்கள வச்சு. அதனால இன்னைக்கு நிறுவனங்களே என்ன பண்ணுது, ஒரு ஐடியா இருக்குன்னு சொன்னா இவங்களே டைரக்டா ஸ்டடி பண்ணி பார்க்கணும்னு விரும்புறாங்க. மார்க்கெட் ஸ்டடி, மார்க்கெட் சர்வே, இதுக்கு உண்மையா எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுல அகல கால் வைக்கவும் முடியாது, நம்ம தெரியாத இடத்துலயும் கால் வைக்க முடியாது. ஸோ அதனால இந்த மார்க்கெட் ஸ்டடி, மார்க்கெட் பொட்டன்ஷியல் பண்ற திறனும் இவருக்கு இருக்கணும். ஒரு மார்க்கெட் அசஸ் பண்ணிக்கிற திறன் தெரியணும். அடுத்து இந்த சந்தை வந்து எதை நோக்கி போயிட்டு இருக்கு, மக்களுடைய தேவைகள், மக்களுடைய விருப்பங்கள், மக்களுடைய ஆசைகள் இன்னைக்கு எப்படிலாம் மாறிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வெளி என்வையான்மெண்ட்டில், எக்ஸ்டர்னல் என்வையான்மெண்ட், பொருளாதார சூழ்நிலை, இதிலெல்லாம் வந்து என்னென்ன மாற்றங்கள்லாம் வந்துட்டு இருக்கு, என்ன புது வாய்ப்புகள் உண்டு பண்ணுது, இதெல்லாம் வந்து அலசி ஆராயக்கூடிய அனாலிசிஸ் திங்கிங் உள்ளவராகவும் இருக்கணும். இந்த மாதிரி 3 முக்கியமான திறன்களை வந்து இன்னைக்கு வந்து தொழில் முனைவோருக்கு முக்கியமாக தேவைப்படுது. ஓகே. ஸோ இப்போ எல்லாமே ரைட்டு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் புதுசாக வர்றவங்களுக்கு வந்து ஒரு முழுமையான புரிதல் தேவைன்னு சொல்கிறோம். பட் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியல. ஸோ இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனராக ஒருத்தர் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஒரு பயிற்சியாளர் அப்படிங்கிற முறையில் அவங்க என்னென்ன விஷயத்தெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு இதுக்குள்ளே இறங்கணும்? முதல்ல வந்து இன்னைக்கு பயிற்சி முக்கியமாக தேவைப்படுது மேடம். ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு சிலருக்கு நல்ல டெக்னிக்கலாக சவுண்டாக இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு டெக்னிக்கல் ஐடியா இருக்குது. ஆனால் அந்த ஐடியாவை வந்து எப்படி ஒரு பொருளாக்கி சந்தைகிட்ட கொண்டு போய் மக்கள்கிட்ட எப்படி சேர்க்கறது அப்படிங்கிறது தெரியல. இதுக்கு முக்கியமாக பயிற்சி தேவைப்படுது. ஸோ அவங்க வந்து பயிற்சி எடுத்துக்கணும். பயிற்சி மிக முக்கியமானது. இன்றைக்கி வந்து ஒரு கேள்வி என்னென்னா, தொழில் முனைவோரை வந்து பயிற்சியினால் உருவாக்க முடியுமா அப்படின்றது. இன்றைக்கி வந்து டெஃபினட் ஆமாம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இன்றைக்கி நீங்கள் பார்க்குற எல்லா நம்ம நாட்டிலே இருக்கிற பல புது தொழில் முனைவோர் எல்லாருமே பயிற்சியில் மெருகேறினவங்க தான். ஸோ பயிற்சி முக்கியம். திறன்களை வளர்த்துக்கணும். குறிப்பாக நாங்கள் சொல்கிறது வந்து ஐடியேஷன்னா என்னென்னா ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ணுறது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒவ்வொரு நாளுமே நமக்கு ஒரு புது வாய்ப்புகள். நேற்று இருக்கிற ஐடியா வச்சு இன்றைக்கி நம்ம ஒர்க் பண்ண முடியாது. இன்றைக்கி இருக்கிற தேவைகள் மாறிடுச்சு. ஸோ இன்றைக்கி இருக்கிற தேவைக்கு ஏற்ற மாதிரி புது ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ணணும். அடுத்தது நான் சொன்ன அந்த பூட் ஸ்டாப்பிங்க்கு தேவையாக இருக்கக்கூடிய மற்ற ரிசோர்ஸஸ், அவங்களெல்லாம் எப்படி நம்ம புதுசாக இன்றைக்கி ஐடென்டிஃபை பண்ணுறது. ஏன்னா ஏற்கனவே இருக்கிற ரிசோர்ஸஸுங்க காஸ்ட்லியாக இருக்கும். இன்றைக்கி புது ரிசோர்ஸுங்களை உருவாகிட்டு இருக்குது, அந்த சீப்பர் ரிசோர்ஸஸுங்க. அந்த மாதிரி ரிசோர்ஸஸ்களை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி அவங்களோட டைப் பண்ணிக்கிறது. ஓகே. ஸோ இந்த மாதிரியான திறன்கள் வேணும். அதை விட முக்கியமானது இன்றைக்கி கஸ்டமர்ஸ் எங்கே போயிட்டு இருக்காங்களோ அவங்கள விட ஒரு அடி முன்னாடி போய் நிற்கணும். நம்ம தொழில் முனைவோர் முன்னாடி போய் நின்னோம்னா தான் அவங்களுடைய தேவைகளை அவங்க பூர்த்தி செய்ய முடியும். ஸோ இந்த 3வது திறனும் உங்களுக்கு முக்கியமாக வேணும். ஓகே. ஸோ இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனர் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ நம்ம அந்த குளோபலைசேஷன்லாம் வந்ததுக்கப்புறமா இதில் நிறைய கருத்துக்கள் இருக்குது. இதனால் தொழில் பாதிக்கப்படுதுன்னு சொல்கிறோம். இங்கே இருக்கிற சாதாரண மக்கள்லாம் பலனடைய முடியல. ஆனால் ஒரு சுயதொழில் அப்படின்னு வரவங்களுக்கு இதை ஒரு வாய்ப்புன்னு பார்க்கலாமா, பின்னடைவுன்னு பார்க்கலாமா? இல்லை, எந்த ஒரு சவாலுமே ஒரு வாய்ப்பு தான். அந்த சவாலில் வாய்ப்புகள் இருக்குது, அது தீங்குகளும் இருக்கும். ஆனால் அதை விட நம்ம ஒரு தொழில் முனைவர் எப்படி பார்க்குறாருன்னா, இதை வந்து சவால்னு நினைக்கிறது கூட எப்படி நம்ம வாய்ப்புக்கெல்லாம் மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு தான். இன்றைக்கி அது மட்டும் இல்லை, அரசாங்கமே இதை உணர்ந்துருக்கு. குளோபலைசேஷன் நமக்கு பன்னாட்டு ரீதியில் வந்து இன்றைக்கி காம்படிஷன் இருக்குது. இந்த காம்படிஷனை எப்படி நம்ம லோக்கல் மக்களையும் நம்ம எப்படி வந்து நம்ம அவங்கள ஸ்திரப்படுத்தி, அவங்கள வந்து பலப்படுத்தி, அவங்களுடைய அந்த பிஸ்னஸ் பண்ணுற அந்த லெவலை வந்து அதிகமாக்குறது. இதுக்காக நிறைய கொண்டு வந்திருக்காங்க. இப்போ கிளஸ்டர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது. இப்போ சின்ன சிறு குறு தொழில்கள் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். அவங்களாம் சேர்ந்து ஒரு கிளஸ்டராக ஃபார்ம் பண்ணும்போது அவங்க ஒரு பெரிய கார்பரேட்டுக்குள்ள பலம் அவங்களுக்கு வந்துடுது. உதாரணத்துக்கு பண்ருட்டி மாதிரி ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா, பண்ருட்டியில் முந்திரி ப்ராசஸ் பண்ணுற ஒரு தொழில் இருக்குது. ஒரு 2000 யூனிட்டுக்கு மேலே ஒவ்வொரு வீட்லேயுமே ஒரு
சின்ன ஒரு யூனிட் மாதிரி இருக்கும். ஒரு 2 பேர்லேருந்து 10 பேர் வரைக்கும் வேலை பார்ப்பாங்க. தனிப்பட்ட நபர்லாம் பார்க்கும்போது அவங்க ரொம்ப வீக்கானவங்க. ஆனால் அவங்க ஒரு கிளஸ்டராக ஃபார்ம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2000 பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு மிகப்பெரிய வால்மார்ட் அந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனிஸ்லோட அவங்க வந்து டைரெக்டாக அவங்க வந்து அவங்க பொருளை வைக்கக்கூடிய அளவுக்கு அவங்க பலம் பெருந்தவங்களாக மாறிடுறாங்க. ஸோ அரசாங்கமும் இப்போ வந்து நிறைய கிளஸ்டர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸுங்க, நிறைய ஸ்கீம்ஸுங்களை கொண்டு வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு இப்போ நிறைய தெரிய வருது. நாங்கள் நிறைய இந்த மாதிரி எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ்லாம் நிறைய தெரிய வந்து பார்க்குறோம். அவங்களும் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய காங்க்ளமரேட்டாக உருவாகணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அப்படி காங்க்ளமரேட்டாக வரும்போது சிவகாசி எப்படி இன்னைக்கு வந்து உலக அளவில் வந்து நம்ம ஃபயர் கிராக்கர்ஸ்க்கு ஃபேமஸாக இருக்கோ, அதுபோல் இவங்களும் எல்லா துறையிலையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு தொழில் முனைவோருக்கான பயிற்சியாளராக இன்றைக்கி தொழில்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ஒரு வாய்ப்புகள் இருக்குது? ஒரு தொழிலில் இறங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? அது தெரிஞ்சதுக்கப்புறமா இதுக்குள்ளே இறங்கும் போது அதுக்கான ஸ்ட்ராட்டஜி பிளானிங் அதெல்லாம் ஏன் தேவையாக இருக்குது? ஒரு ஃபெயிலியர்னு வரும்போது எதனால் அந்த ஃபெயிலியர் ஏற்படுது? அதுக்கப்புறமா அதை தாண்டி வரணும் அப்படின்னும் போது எப்படிப்பட்ட ஒரு பயிற்சிகள் அவங்களுக்கு இன்றைக்கி தேவையாக இருக்குது? எல்லாத்தையும் வாய்ப்பாக பார்க்க வேண்டிய அப்படின்ற ஒரு மனோபாவம் வந்து ஒரு தொழில் முனைவோருக்கு ஏன் அவசியம் அப்படின்னு தொழில் முனைவோர் சார்ந்த பயிற்சிகள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. அறிவியல், வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை அழகிய தமிழில் தொகுத்து இன்றைக்கும் இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். பால்ய விவாகம் என்று சொல்லப்படுகிற குழந்தை மணங்கள் தடை செய்யப்பட்டு ஏறத்தாழ 90 ஆண்டுகள் ஆகின்றன. ஆனால் அங்குமிங்குமாக ஒளிவு மறைவாக குழந்தை திருமணங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன என்கிற செய்திகளை நாம் பார்க்கிறோம். அதிலும் ஒரு மிகப்பெரிய அவமானகரமான ஒரு செய்தி அண்மையிலே வந்திருக்கிறது. தேசிய குற்ற ஆவண காப்பகம் இந்த பால்ய விவாகங்கள் இந்தியா முழுவதும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன, அதில் கூடுதலாக தமிழ்நாட்டில் தான் நடந்து கொண்டிருக்கிறது என்னும் அறிக்கையை சில நாட்களுக்கு முன்னால் வெளியிட்டிருக்கிறது. சென்ற ஆண்டு மட்டும் 55 வழக்குகள் பதிவாகியிருக்கின்றன. அதற்கு முந்தைய ஆண்டு 70க்கு மேல் ஆன வழக்குகள் பதிவாகியிருக்கின்றன. எனவே இந்த கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் ஏறத்தாழ 130 திருமணங்கள் இப்படி பால்ய விவாகங்களாக, குழந்தை திருமணங்களாக நடத்தப்பட்டிருக்கின்றன என்று வழக்குகள் பதிவாகியிருக்கின்றன. வழக்குகள் பதிவாகியிருக்கின்றன என்றால் உண்மையில் நடந்த திருமணங்களினுடைய எண்ணிக்கை அதனை விட கூடுதலாகத்தான் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தமிழகத்திலே இன்னமும் அப்படி குழந்தை திருமணங்கள் எங்கும் நடப்பதாக தெரியவில்லையே என்று பலரும் சொல்லலாம். குறிப்பாக அது எங்கே நடந்திருக்கக்கூடும் என்பதை நாம் அறிவோம். மிக கூடுதலான அந்த குழந்தை திருமணங்கள் இன்றைக்கும் சிதம்பரத்திலே தான் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அது என்ன அந்த சிதம்பரம் என்ற ஊரை குறிப்பிட்டு சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கும் சிதம்பரத்தில் இருக்கிற அந்த தீட்சிதர்களிடத்திலே அந்த பழக்கம் மிக அழுத்தமாக இருக்கிறது. அந்த சிதம்பரம் நகரத்தை சார்ந்தவர்களுக்கு நாம் சொல்லுவது உண்மை என்பது தெளிவாக புரியும். இப்போதும் அவர்கள் 12 வயதுக்குள் திருமணத்தை நடத்தி வைப்பதில் ஒரு முனைப்பு காட்டுகிறார்கள். அதற்கு ஒரு அடிப்படையான காரணம் இருக்கிறது. 1978 ஆண்டு ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதாவது 14 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது என்கிற அந்த சால்டா சட்டம் 1929 வந்துவிட்டதென்றாலும் அதற்கு பிறகு அந்த 14 என்பது மறுபடியும் கூடுதலாக ஆக்கப்பட்டு பெண்களுக்கு 18 வயதும் ஆண்களுக்கு 21 வயதும் நிறைந்திருந்தால்தான் திருமணம் செய்யலாம், இல்லையானால் அந்த திருமணம் சட்டப்படி குற்றம் என்னும் சட்டம் 1978 நிறைவேற்றப்பட்டது. ஆனால் இன்று வரைக்கும் 12 வயது 13 வயது சிறுவர்களுக்கு திருமணம் அந்த பகுதியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தீட்சிதர்களினுடைய வீடுகளுக்கு போனால் ஒரு 10 வயது குழந்தை காலில் மெட்டி அணிந்திருப்பதை நாம் பார்க்க முடியும். எனவே அந்த இடத்திலும் நடந்திருக்கலாம், தமிழகத்தின் பிற பகுதிகளிலும் ரகசியமாக நடந்திருக்கலாம். எனவே தேசிய குற்ற ஆவண காப்பகம் சொல்லுகிற அந்த தகவல் தமிழ்நாட்டிற்கு ஒரு அவமானத்தை தேடித்தருவதாக இருக்கிறது. எனவே இந்த பார்வையில் மட்டுமல்லாமல் சிதம்பரம் கோயில்களில் தீட்சிதர்கள் அனுபவித்து வரும் தனி அதிகாரம் பற்றிய சில செய்திகளையும் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். தலைவர் கலைஞர் அவர்களினுடைய ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்று கொண்டிருந்த போது அதற்கு ஒரு மாற்று கொண்டு வரப்பட்டது. ஆனால் அதை நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் இப்போதும் முழுக்க முழுக்க
அந்த சிதம்பரம் கோயில் என்பது தீட்சிதர்களினுடைய பொறுப்பிலே தான் இருக்கிறது. 300 தீட்சிதர்கள் சிதம்பரத்தில் இருக்கிறார்கள். அந்த சிதம்பரம் கோயிலினுடைய பரப்பளவு 40 ஏக்கர். அதனுடைய வளாகத்திற்கு உட்பட்ட பகுதி மட்டுமே 40 ஏக்கர். அதனை தாண்டி 900 ஏக்கர் நிலம் அந்த கோயிலுக்கான உரிமமாக சொத்தாக இருக்கிறது. உள்ளே நடராசர் சந்நிதி, கோவிந்தராஜர் சந்நிதி என்று 2 சந்நிதிகள் இருக்கின்றன. இரண்டையும் பார்வையிடுவதற்கு, நிர்வாகம் செய்வதற்கு மற்ற கோயில்களுக்கெல்லாம் இருப்பதைப் போல நிர்வாக அதிகாரி ஈவோ என்று சொல்லுகிறோமே அவர் கிடையாது. அறங்காவலர் குழுவும் கிடையாது. அனைத்து அதிகாரங்களும் அந்த தீட்சிதர்களுக்கு மட்டும்தான் உண்டு. நீதிமன்றத்திலே கூட அவர்கள் என்ன சொல்லி வாதிடுகிறார்கள் என்றால், தாங்கள் வானத்திலிருந்து நேரடியாக இறங்கி வந்தவர்கள், எனவே அந்த உரிமை தங்களுக்கு மட்டும்தான் உண்டு என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் சொல்லுவதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிற இன்றைய காலகட்டத்திலும் கூட வானிலிருந்து ஒருவன் இறங்கி வந்தான் என்பதை நீதிமன்றம் வரைக்கும் ஏற்றுக்கொள்ளுகிற காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அந்த சந்நிதி முழுவதும், அந்த 2 சந்நிதிகளும், ஒட்டுமொத்த கோயிலும் அவர்களினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டுத்தான் இருக்கிறது. அங்கே அர்ச்சனைக்கான கட்டணமோ அல்லது கட்டளைக்கான கட்டணமோ அவர்களினுடைய விருப்பப்படி தான் தீர்மானிக்கப்படுகிறது. அதில் அரசு தலையிட முடியாது. அறங்காவலர்கள் என்று யாரும் கிடையாது. அவர்கள் வைத்தது தான் சட்டம் என்கிற நிலை இன்றைக்கும் இருக்கிறது. 900க்கும் மேற்பட்ட ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலங்கள் அந்த கோயிலின் சொத்தாக இருக்கிற காரணத்தினால் அதிலிருந்து வருகிற பல்லாயிரக்கணக்கான ரூபாய், அதற்கான குத்தகை தொகையாக வருகிற பணம் முழுவதும் அந்த 300 பேருக்கு மட்டுமே உரியது என்று ஆகிறது. எனவே கோயிலை தங்களினுடைய பொறுப்பிலேயே வைத்து கொள்வதற்கான அடிப்படை வேலை என்ன என்றால், தங்கள் பெண்கள் வேறு யாரையும் திருமணம் செய்து கொண்டு, தங்களினுடைய பிள்ளைகள் வேறு சாதியில் திருமணம் செய்து கொண்டால், அந்த கலப்பு ஏற்படுமானால், சாதி கலப்பு ஏற்படுமானால் இந்த கோயிலில் இருக்கிற அதிகாரமும் பறிபோய்விடும் என்பதில் அவர்கள் மிக கவனமாக இருக்கிறார்கள். அதற்கு என்ன வழி என்றால், அந்த 300 குடும்பங்களுக்குள்ளே தான் கொடுப்பதும் வாங்குவதும் என்கிற திருமண முறை இன்றைக்கு வரைக்கும் நீடிக்கிறது. அந்த சிதம்பரத்திலேயே கூட வேறு இன்னொரு வீட்டில் அவர்கள் திருமணம் செய்வதில்லை. அந்த 300 குடும்பங்களுக்குள்ளே மட்டும்தான் திருமணங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. ஆகையினால் அதில் அவர்கள் மிக கவனமாக இருக்கிறார்கள். அப்படி காதல் திருமணங்களை, சாதி மறுப்பு திருமணங்களை தடுப்பதற்கான ஒரு வழிதான் இந்த குழந்தை திருமணம் என்பது. ஒரு பெண்ணோ ஆணோ வளர்ந்ததற்கு பிறகுதானே தனக்கு உரிய துணை யார் என்று அவர்கள் தேட முடியும். 10 வயது குழந்தை 8 வயது குழந்தையாக இருக்கிற போதே திருமணம் செய்துவிட்டால் அவர்களுக்கு காதல் என்ற உணர்வே வந்திருக்காது. தங்கள் வாழ்க்கையை அவர்களால் தீர்மானிக்க முடியாது. சாதி மறுப்பு என்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது. எனவே அதற்காகத்தான் அவர்கள் அதனை இன்னமும் பற்றி இருக்கிறார்கள் என்று செய்திகள் கூறுகின்றன. எனவே இப்படிப்பட்ட ஒரு தனி தீவாக தமிழகத்திலே இருக்கிற கோயில்களிலே இருந்தெல்லாம் விலகி தனி தீவாக இன்றைக்கும் சிதம்பரம் நடராசர் கோயில் இருக்கிறது என்றால் அதற்கு 1833வது வருடம், ஏறத்தாழ 150 ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னை உயர்நீதிமன்றம் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த வேளையில் அளித்த தீர்ப்பு ஒன்று, அது அவர்களினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது என்று சொல்லுகிறது. அதைத்தான் இன்னமும் பிடித்து கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் எத்தனையோ சட்டங்கள் மாறியதற்கு பிறகும் இன்றைக்கும் நம்முடைய நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. அந்த குற்றங்கள் தொடர்வதற்கு இவையெல்லாம் காரணமாக இருக்கிறது. அறிவியலின் வளர்ச்சி தொழில்நுட்பத்தின் முன்னேற்றத்தை வைத்துதான் ஒரு நாட்டின் பொருளாதாரம் அமைகிறது. அந்த வகையில் அறிவியலின் வளர்ச்சியை பற்றியும் தொழில்நுட்பத்தின் முன்னேற்றத்தை பற்றியும் ஒவ்வொரு வாரமும் நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கங்கள். இன்றைய ஆலோசனை நேரத்தில் அறிவியல் துறையில் வளர்ந்து வருகின்ற நுட்பங்களை பற்றி பேசுகிறப்ப இன்றைக்கி நம்ம பேச போகிறது பேமெண்ட் சிஸ்டத்தில் வந்திருக்கிற ஒரு புது தொழில்நுட்பம். அதாவது யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ், யூபிஐன்னு. நம்ம வங்கிகள்லையும் சரி அல்லது மற்ற துறைகளிலும் சரி பண பரிமாற்றம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பல வகையில் அது வளர்ந்துருக்கு.
இந்தியாவில் முதல்ல பார்த்திங்கன்னா பணப்பரிமாற்றங்கிறது ஒரு பார்ட்டர் சிஸ்டம்ங்கிற முறையில் பண்ட மாற்று முறை நடந்தது. அதுக்கப்புறம் பணம் வந்தது. பண பரிமாற்றத்துலேருந்து செக் வந்தது. செக்கிலேருந்து எலக்ட்ரானிக் துறை நுழைய ஆரம்பித்தோன்னே அதை நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு வந்தது. அது கொஞ்சம் வேகம் கம்மியாக இருக்குங்கிறனால சில வசதிகளோடு அதே எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆர்டிஜிஎஸ்ன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடைந்தது. அதாவது ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட்னு. அதுக்கப்புறம் இந்த ஆர்டிஜிஎஸும் என்இஎஃப்டியும், அதாவது நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபரும் ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் ரெண்டுமே ஒரு வங்கிகள் பணிபுரிகின்ற நேரத்தில் மட்டும்தான் புரியும். குறிப்பாக ரிசர்வ் பேங்கு உடைய பணியாற்றத்து நேரத்தில் மட்டும்தான் இது பணிபுரிய முடியும், இதனுடைய பயனை பெற முடியும். விடுமுறை நாட்களில் இது வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே தான் இதை அனுப்ப முடியும். 24/7 அப்படிங்கிற அந்த முறைப்படி செய்ய முடியாது. அதை மனசில் கொண்டுட்டு இந்த 2 முறைகளையும் சற்று சீரமைக்கப்பட்டு ஐஎம்பிஎஸ்ன்னு வந்தது, இமிடியேட் பேமெண்ட் சிஸ்டம்னு வந்தது. ஸோ இந்த வங்கித்துறையில் பண பரிமாற்றம் கேஷ்லேருந்து செக் ஆகி, செக்கிலேருந்து என்இஎஃப்டி ஆகி, என்இஎஃப்டிலேருந்து ஆர்டிஜிஎஸ் ஆகி, ஆர்டிஜிஎஸ்லேருந்து ஐஎம்பிஎஸ் ஆகி இப்போ அது யூனிஃபைடு பேமெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு அடுத்த வளர்ச்சி நிலையை அடைஞ்சிருக்கு. யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, வங்கிகளுக்கிடையே ஒரு வங்கியிலிருந்து இன்னொரு வங்கிக்கு பண பரிமாற்றம் செய்கிறதா இருந்தால் மொபைல் ஃபோன் மூலம் பண்ணுறது, வேறு எந்த விதமான உபகரணங்களும் தேவையில்லை. வழக்கமாக மற்ற வகையான ஒரு பேமெண்ட்டில் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அங்கே பாயிண்ட் ஆஃப் சேல்னு ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருப்பாங்க. அப்புறம் நீங்கள் உங்களுடைய டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ கொடுக்கணும். இதெல்லாம் இங்கே தேவையில்லை. இந்த யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா என்பிசிஐ அப்படிங்கிற அரசாங்க நிறுவனத்தினுடைய முயற்சியினால் ஏற்பட்டது. பணமில்லா பரிமாற்றம் அப்படிங்கிற ஒரு இலக்கை நோக்கி செஞ்சிட்ருக்காங்க. எல்லா வகையான பரிமாற்றங்களையும் பரிவர்த்தனைகளையும் வங்கியுடைய மூலம் செய்யணும், கேஷ் மூலம் செய்கிறத தடுக்கணும் அப்படிங்கிற அந்த பணமில்லா பரிமாற்றங்கிற இலக்கை நோக்கி செய்யக்கூடிய ஒரு முயற்சியினுடைய ஒரு படி தான் இந்த யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது. இந்த யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸில் என்ன ஒரு அணுகலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மற்ற உள்ள இது இல்லாமல் 24/7, அதாவது 24 மணி நேரமும் 7 நாட்களும் வருடம் முழுவதும் பணம் பரிமாற்றம் செய்யலாம். வங்கி திறந்துருக்கணும் அப்படிங்கிறலாம் கணக்கு கிடையாது. இதனால் எந்நேரமும் பரிமாற்றம் செய்யக்கூடிய ஒரு வசதி இருக்குது, விரைவிலாக பண்ணக்கூடிய வசதி இருக்குது. இந்த பணமாற்றத்தினுடைய பண மதிப்புக்கு ஒரு குறியீடு கிடையாது, அளவீடு கிடையாது, எவ்வளோ வேணாலும் பண்ண முடியும். இந்த யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற இந்த முறையை கொண்டு வந்தோடனே எல்லா வங்கிகளும் சேருவோன்னு எதிர்பார்த்தோம். கிட்டத்தட்ட இப்பொழுது 21 வங்கிகள் அதில் இணைஞ்சிருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற 21 வங்கிகள் உடனடியாக இதில் உறுப்பினர் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுடைய வங்கி சேவைகள் எல்லாம் நம்ம இதில் செய்ய முடியும். மற்ற வங்கிகளும் கூடிய விரைவில் இணைய போகிறாங்க. இந்த சிஸ்டத்தை எந்த அப்ளிகேஷனில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில் பண்ணுறாங்க. இனிமேற்கொண்டு மிக விரைவில் அது விண்டோஸ்லேயும் வரும், அப்புறம் ஐஃபோன்லேயும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாற்றத்தின் காரணமாக 21 வங்கிகளுக்கு தொடர்புடைய எல்லா வணிக நிறுவனங்களோடும் நம்முடைய இந்த டிரான்சாக்ஷனை பண்ண முடியும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது விரைவாகவும் செய்யும், 24/7 வகையில் எல்லா நாளும் கிடைக்கும். அப்புறம் மற்ற பரிமாற்றத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஐஎம்பிஎஸ்சில் என்னன்னா, உங்களுக்கு வங்கியினுடைய கணக்கு என்ன நீங்கள் கொடுக்கணும், அப்புறம் அந்த பேங்குடைய ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுக்கணும், கிரெடிட் கார்டாக இருந்தால் அந்த கிரெடிட் கார்டு நம்பரை தரணும். ஸோ இது போல் முக்கியமான விஷயங்களை நம்ம மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்குது மற்ற பரிமாற்றத்தில். இப்போ இருக்க பரிமாற்றத்தில் அது ஐஎம்பிஎஸ்ஸாக இருக்கட்டும், டெபிட் கார்டு கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகட்டும், அல்லது பிஓஎஸ்ன்னு சொல்லக்கூடிய பாயிண்ட் ஆஃப் சேலாக இருக்கட்டும், நம்ம என்ன செய்வோம், ஒரு பொருள் வாங்கினோன்னே நம்முடைய கிரெடிட் கார்டையோ டெபிட் கார்டையோ அந்த கடைக்காரர் கொடுப்போம். அந்த கடைக்காரர் அந்த
பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷினில் தேய்ப்பாங்க. அந்த ஸ்வைப் பண்ணதுக்கப்புறம் நம்ம பின் நம்பரை, அந்த 4 இலக்க பின் நம்பரை நம்ம போடணும். ஸோ இதிலேருந்து என்ன ஆகும், உடனே நம்முடைய கணக்கிலிருந்து பணம் எடுக்கப்பட்டுரும். அந்த கடைக்காரருக்கு நம்ம வங்கி எந்த வங்கியில் கணக்கு வச்சுருக்கோம், எந்த வங்கியிலேருந்து பணம் வருது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஆனால் இந்த யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸில் அந்த விஷயங்கள் இல்லை. ஒரு கடையில் போய் பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த கடைக்காரர் வந்து நமக்கு ஒரு கோரிக்கை வைப்பார், அதாவது ரெக்வஸ்ட் அனுப்புவார். அது நம்ம மொபைல் ஃபோனுக்கு, ஸ்மார்ட் ஃபோனுக்கு வரும். ஸ்மார்ட் ஃபோனுக்கு அந்த ரெக்வஸ்ட் வந்த உடனே நம்ம அந்த ரெக்வஸ்ட்டை ஏற்றுக்கிட்டு நம்முடைய எம்பின் அந்த 4 நம்பர் இலக்க எண்ணை அடிக்கணும். உடனடியாக நம்ம கணக்கிலிருந்து பணம் வந்து அந்த கடைக்காரருக்கு போயிடும். ஸோ அந்த கடைக்காரருக்கு நம்முடைய வங்கி கணக்கு எண் பற்றி தெரியாது, எந்த வங்கியில் கணக்கு வச்சுருக்கோங்கிறதும் தெரியாது. நம்முடைய மொபைல் ஃபோன் நம்பர் மட்டும்தான் அவருக்கு தெரியும். நமக்கு உடனே அனுப்புவார் அந்த கோரிக்கை, இந்த பொருள் வாங்கியிருக்கீங்க, இவ்வளோ ரூபா கொடுங்க அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட் நமக்கு வரும். அந்த ரெக்வஸ்ட் வந்த உடனே நம்ம அக்செப்ட் பண்ணி எம்பின் நம்பர் கொடுத்தோடனே ஆதரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தோடனே என்ன ஆகிடும்னா இந்த பணம் வந்து பரிமாற்றம் ஆகிடும். அதனால் இது வந்து முக்கியமான தகவல்களை, வங்கியினுடைய கணக்கு என்ன, கார்டு என்ன, இதெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாதனால இது ஒரு பாதுகாப்பாக கருதப்படுது. இந்த பண பரிமாற்றம் இருப்பதன் காரணமாக ஆக்சுவலாக இருக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், நமக்கு ஒரு மொபைல் ஃபோன், அதுவும் ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் போகிறோம். இந்த எளிதான ஒரு முயற்சியின் காரணமாக இந்த ஆன்லைன் வர்த்தகம் வந்து இன்னும் அதிகமாக பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ இந்த இன்டர்ஃபேஸை, யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸை நம்முடைய மொபைல் ஃபோனில் கொண்டு வரணும்னா என்ன செய்யணும்னா ரொம்ப எளிதான முறை தான். இந்த அப்ளிகேஷனை யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸுங்கிறத வந்து என்சிபிஐடைய அப்ளிகேஷனை நம்ம வந்து நம்முடைய சிஸ்டத்தில், நம்முடைய மொபைல் ஃபோனில் டவுன்லோட் பண்ணணும். ஸோ பதிவிறக்கம் செய்த உடனே லாகின் செட் பண்ணணும். லாகின் செட் பண்ணதுக்கப்புறம் நம்முடைய அதுக்கு வந்து ஒரு வர்ச்சுவல் அட்ரஸை நம்ம உருவாக்கணும். வர்ச்சுவல் அட்ரஸ்னால் ஒரு நிலைநிகர் முகவரின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்முடைய ஃபோன் நம்பர் தெரியாது, நம்முடைய கணக்கு நம்பர் அவங்களுக்கு தெரியாது. என்ன செய்ய போகிறோம், நம்ம வந்து நம்முடைய பணம் எந்த கணக்குக்கு நமக்கு வரணுங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாகா அட் ஐசிஐசிஐ பேங்க், நாகா அட் இந்தியன் பேங்க் அப்படின்னு ஒரு எப்படி இமெயில் அட்ரஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி இந்த முகவரி மட்டும் கிரியேட் பண்ணோம். ஸோ அந்த வர்ச்சுவல் அட்ரஸை நம்ம உருவாக்கிடணும். அப்புறம் வங்கியினுடைய கணக்கு நம்பரை மட்டும், இந்த கணக்கு நம்பர் அந்த யூபிஐக்கிட்ட மட்டும்தான் இருக்கும். அந்த யூனிஃபைடு பேமெண்ட் சிஸ்டம் இன்டர்ஃபேஸ் கொடுக்கக்கூடிய இந்த என்சிபிஐடி மட்டும்தான் இருக்கும். ஸோ அங்கே மட்டும்தான் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் அந்த எம்பின் எந்த அந்த 4 இலக்க எண்ணை நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஸோ ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறோம், லாகின் செட் பண்ணுறோம், நம்முடைய கணக்கை கொடுக்குறோம், ஒரு வர்ச்சுவல் அட்ரஸை நம்மளே உருவாக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் எம்பின் நம்பரையும் உருவாக்குனதுக்கப்புறம் நம்ம இனிமேற்கு வந்து எங்கே வேணாலும் யாரெல்லாம் இந்த இதில் இணைஞ்சிருக்காங்களோ அவங்களுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லேருந்து நம்ம வந்து பொருளை வாங்க முடியும், பண பரிமாற்றம் எளிதாக முடியும். இனி வரக்கூடிய காலங்களில் பயோமெட்ரிக் வகையிலையும், அதாவது கைரேகையோ அல்லது கண் இமைகளுடைய அமைப்பை பற்றி தெரிஞ்சுக்கிற இந்த பயோமெட்ரிக் மூலமும் நடக்கக்கூடியது. இனி இதுதான் இன்ற யூனிஃபைடு பேங்கிங் சிஸ்டம் இந்தியாவில் மிக அதிக அளவில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். சுற்றுச்சூழல் தூய்மையாக இருந்தால்தான் நம்முடைய சமூகம் சிறப்பாக இருக்கும். சுற்றுச்சூழலை எவ்வாறு தூய்மையாக பாதுகாக்கலாம், மாசுபடாமல் வைத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி இன்றைக்கும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். தற்சமயம் எல்லார் மத்தியிலும் ஒரு நல்ல பழக்க வழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அது இயற்கையோடு இருக்கிற பழக்க வழக்கம். நாம் உண்ணுகிற உணவு, அருந்துகிற பானங்கள் இன்றைக்கு எந்த அளவிற்கு ஒரு பாதுகாக்கப்பட்டதாக இருக்கிறது, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அது இயற்கையோடு இணைந்திருக்கிறது. ஏனென்றால் ஒரு காலத்தில் நாம் பானமாக அருந்துகிற ஒவ்வொரு பொருளுமே இயற்கையோடு இருப்பது. அது மோராக இருக்கலாம், பதநீராக இருக்கலாம். இவ்வாறாக இயற்கையோடு இருந்து இயற்கையிலிருந்து எடுக்கப்பட்ட பொருள்களை அருந்துவதாலும் அது உணவாக உண்பதாலும் நம் உடல்நலம்
பெரிய அளவிற்கு பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறது. அதுபோன்றால் நம்முடைய நோய்கள் வயப்படுகிற பொழுது பொதுவாகவே நம்முடைய தோட்டங்களிலோ அல்லது காடுகளிலோ இருந்து கொண்டு வரப்பட்ட மூலிகைகளை வைத்து சாப்பிடுகிற பழக்கம் இன்றைக்கு அதுக்கு பரவலாக மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு இல்லாமல் அதை தேடி மக்கள் செல்கிற ஒரு சூழல் உருவாகிறது. இன்றைக்கு நாம் தேநீர் அருந்துவதோ அல்லது காஃபி அருந்துவதோ என்பது அது இயற்கையோடைய விஷயமாகத்தான் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி என்ன மாதிரி ஒரு சூழல் வருகிறது என்றால், இந்த க்ரீன் டீ என்று சொல்லப்படுகிற இயற்கையிலிருந்து பெறப்படுகிற அந்த தேயிலில் உள்ள ரிடாக்ஸ் பொட்டன்ஷியல் என்று சொல்லப்படுகிற நம்முடைய உடம்பில் இருக்கிற அஸ்தங்களை களையக்கூடிய அளவிற்கு உள்ள அத்தகைய க்ரீன் டீ என்று சொல்லப்படுகிற அந்த தேநீரை குடிப்பதனால் நம்முடைய உடல் நலத்திற்கு சிறப்பாக இருக்கிறது என்று இன்றைக்கு ஒரு கருத்து நிலவுகிறது. அதுபோன்று தான் நம்முடைய நோய்களை குணப்படுத்தக்கூடிய வகையில் உள்ள மருந்துகள் ஒரு காலத்தில் பல செடி கொடிகள் என்று எடுக்கப்பட்டு, அதான் ஹெர்பல் பிளான்ட் என்று சொல்கிறோமே, அதிலிருந்து எடுத்து அதனுடைய வேதியியல் பொருளை அடிப்படையாக செயற்கையாக தயாரிக்கப்பட்டு அவை மக்களுக்கு, அது காய்ச்சலாக இருந்தாலும் டெங்குவாக இருந்தாலும் எத்தேக நோய் இருந்தாலும் அதற்கு கொடுப்பதற்கு இன்று கூட அதை பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள். ஆனால் இன்றைக்கு இயற்கை எந்த அளவிற்கு உன்னதமானது என்பதை பறைசாற்றுகிற வகையில் இன்றைக்கி மருத்துவத்துறையிலும் ஒரு பெரிய மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது என்பது நான் ஒரு சில கருத்துக்களை விரும்புகிறேன். ஒரு நோயாளி பாதிக்கப்படுகிற பொழுது, உதாரணமாக அவர் காய்ச்சலாக பாதிக்கப்படுகிறார் என்றால், அது உடலில் ஏற்பட்ட அந்த மாற்றத்தில் மிக முக்கியமாக இருப்பது இன்ஃபெக்ஷன் என்று சொல்வார்களே, தொற்று. அதற்கு பல மருந்துகள் இருக்கிறது. ஆனால் அதுக்கு மூலமாக இருந்தது இயற்கை மூலிகை செடி. ஆனால் அது செயற்கையாக அந்த வேதிப்பொருளை அடிப்படையாக வைத்து அதை தயாரித்து கொடுக்கிறதனுடைய காரணமாக குணம் வந்து கொண்டு தான் இருக்கிறது. அதுபோன்ற சில நோய்கள், அது கேன்சராக இருக்கலாம் அல்லது டைஃபாய்டாக இருக்கலாம், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் டயபெட்டிக் என்று சொல்லப்படுகிற அந்த சர்க்கரை நோயாக இருக்கலாம். அவற்றுக்கெல்லாம் விடை தருகிற வகையில், உதாரணமாக சர்க்கரை நோயாளிக்கு இன்சுலின் என்று சொல்லப்படுகிற அந்த ஹார்மோனை உற்பத்தி செய்து அதை கொடுப்பதனுடைய காரணமாக உடம்பில் உள்ள அந்த சர்க்கரையினுடைய தன்மையை குறைத்து விடுகிறது என்பது அந்த செயற்கையாக தயாரிக்கப்பட்ட அந்த மாற்றத்திலிருந்து. ஆனால் அதற்கு மூல காரணமாக இருந்தது இயற்கையில். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், நம்முடைய உடம்பில் இருக்கிற கணையத்திலிருந்து உற்பத்தியாகிற அந்த இன்சுலினை எடுத்து இன்றைக்கு அது இயற்கையாகவே தயாரித்து கொடுக்கிற ஒரு பழக்கம், அறிவியல் தொழில்நுட்பம் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிற பொழுது, ஒருபுறம் பல நோய்கள் வருகிறது, மறுபுறம் தீர்வும் வருகிறது. சில நேரங்களில் தீர்வுகளே பெரிய தாக்கத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. அதான் சைடு எஃபெக்ட் என்று சொல்கிறார்கள். ஆனால் இயற்கையிலிருந்து எடுக்கப்பட்ட இயற்கையால் ஆன எந்த பொருளுக்கும் இந்த சைடு எஃபெக்ட் என்று சொல்லப்படுகிற அந்த மறுவினை என்பது இல்லை. இது ஏன் இங்கே குறிப்பிடுகிறேன் என்றால், இன்றைக்கு மருத்துவத்துறை என்பதே ஒரு வேதியியல் துறை என்ற நிலை மாறி இன்றைக்கு பயோ என்று சொல்லப்படுகிற அந்த உயிரியல் நிலைக்கு அது வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தான் இன்றைக்கு சில மருந்துகள் எதனால் தயாரிக்கப்படுகிறது, இயற்கையிலிருந்து தயாரிக்கப்படுகிற அந்த மருந்துகளுக்கு
பயாலஜிக்கல் என்று சொல்கிறார்கள், அல்லது பயோஃபார்மசூட்டிக்கல் என்று சொல்கிறார்கள், அல்லது பயோதெரப்பி என்று சொல்கிறார்கள். ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்றால், இத்தகைய சூழல் மாறுவது என்பது ஒரு நல்ல சூழல். ஆனால் நம்முடைய சுற்றுச்சூழலை எந்த அளவிற்கு நாம் கெடுத்து வைத்தோம், அதனால் ஏற்பட்டுகிற அந்த நோய்களுக்கு விடை தரக்கூடிய வகையில் இயற்கையிலிருந்தே நாம் பாடம் கற்று அது செயற்கையான முறையில் செய்து வந்து அதிலும் சில குணங்கள் ஏற்பட்டும் பல நேரங்களில் சைடு எஃபெக்ட் என்று சொல்லப்படுகிற அத்தகைய எதிர்வினைவும் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த இயற்கையிலிருந்து பெறக்கூடிய இத்தகைய மருந்துகள், இந்த பயாலஜிக்கல் என்று சொல்லப்படுகிற மருந்துகள் நம்முடைய உடலை சீராக பாதுகாப்பது இல்லாமல் நம் உடம்பில் ஏற்பட்டிருக்கிற அந்த எதிர் விளைவுகளை சரி செய்யக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு மாற்றம் வந்திருக்கிறது என்பது மறக்க முடியாத ஒரு காரணமாக இருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு இந்த பயாலஜிக்கல் என்று சொல்லப்படுகிற அந்த தொழில்நுட்பம் இன்றைக்கு பெரிய வரப்பிரசாதமாக உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் மகிழ்ச்சியாக தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அதற்கு இயற்கையிலிருந்து பெறக்கூடிய ஒரு சூழல். அதே மாதிரி டியூமர் என்று சொல்லுகிறோம். டியூமர், கேன்சர் இது போன்று இன்றைக்கு கூட மருந்துகள் அதை குணப்படுத்துவதற்கு தயாராக்கி கொண்டு வருகிறது. ஆனால் அதிலுமே ஒரு இடைவெளி இருக்கிறது. அது காரணம் என்னவென்று கேட்டால், வேதிப்பொருளாலான மருந்துகள் கேன்சர் அல்லது டியூமர் என்று சொல்லப்படுகிற அந்த செல்களை சாகடிக்கக்கூடிய அளவிற்கு தன்மை பெற்றிருந்தால் கூட அதை சென்று அடைகின்ற ஒரு தன்மை இந்த செயற்கையிலிருந்து பெறப்பட்ட மருந்துகளுக்கு இல்லை என்று குறிப்பிடுவதனுடைய காரணமாகத்தான் இன்று வரை கூட நாம் அதற்கு ஒரு தீர்வு வந்துவிட்டது என்று முழு மனதாக சொல்ல முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு ஆராய்ச்சிகள் எந்த அளவிற்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது என்றால், சீவீடு என்று சொல்வதுமே கடலிலிருந்து கிடைக்கின்ற களைகளிலிருந்து பெறப்படுகிற சில இயற்கையான ஃபார்முலேஷன் என்று சொல்வார்கள், அந்த பொருள்களிலிருந்து எடுக்கப்படுகிற அந்த வேதிப்பொருள், அந்த ஆன்டி ஆக்டோமைசிட்ஸ் என்று சொல்வார்கள், அந்த பொருள்களை மூலம் தயாரிக்கின்ற அந்த இயற்கையோடு இணைந்திருக்கிற மருந்துகள் குணமளிப்பதற்கு பயன்படுத்துகிற பொழுது எத்தகைய சூழல் இருக்கிறது என்றால், ஏற்கனவே பல 1000 கோடிகள் செலவழித்து மருந்துகள் இன்று கூட கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டு வருகிற அந்த சூழ்நிலையில், ஆனால் நாள்பட்ட ஒரு கேன்சர் அது டியூமர் செல் அவற்றை அழிப்பதற்கு இத்தகைய மருந்துகளால் முடியவில்லை என்கிற அந்த சூழ்நிலையில், இதுபோன்று இயற்கையில் கிடைக்கின்ற இந்த பொருள்களை அடிப்படையாக வைத்து அந்த பயாலஜிக்கல் என்ற முறையில், பயோஃபார்மசூட்டிக்கல் என்ற முறையில் அந்த மருந்தை தயாரிக்கிற பொழுது இன்றைக்கு விஞ்ஞானம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது என்றால், இந்த மாதிரி இயற்கையிலிருந்து பெறக்கூடிய மருந்துகளுக்கு அந்த கேன்சரை உருவாக்கக்கூடிய இடத்திற்கு அந்த இடத்திலே அந்த செல்லை அழிக்கக்கூடிய தன்மை எளிதாக வந்து விடுகிறது என்ற ஒரு சூழல் இன்றைக்கி மாறி வருகிறது. இவ்வாறாக எப்பொழுதுமே அதுதான் இயற்கை கிடைக்கிற, அதனால்தான் நம் உண்கிற உணவு கூட இயற்கையாகத்தான் இருக்கிறது. ஆனால் பல நேரங்களில் அதை மாசாக மாற்றி விடுகிறோம், பூச்சிக்கொல்லி மருந்தின் மூலமாகவோ அல்லது வேறு ஏதோ ஒரு சூழலாக அதை மாற்றி விடுவதனால் அதன் நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த மருத்துவ குணம் நமக்கு இல்லாமல் போய்விடுகிறது. அதனால்தான் நம்முடைய சுற்றுச்சூழலை ஒழுங்காக பாதுகாக்கிற பொழுது நம்முடைய உடல் நலமும் ஒழுங்காக இருக்கும் என்பது ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருக்கிறேன். ஏனென்றால் நம்முடைய அருந்துகிற பானமாக இருக்கலாம், உண்கிற உணவாக இருக்கலாம், இவை இயற்கையிலிருந்து எந்த ஒரு நச்சுத்தன்மையற்று நமக்கு கிடைக்கின்ற பொருள்து நம்ம உடம்பில் ஏற்படுகிற எந்த நோயையும் கட்டுப்படுத்துகிற தன்மை இதில் இருக்கிறது. இது 2 உதாரணம் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதனால்தான் இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து பார்க்கிற பொழுது இயற்கை
ஏன் நாம் பாதுகாக்க என்பது இதன் மூலம் புலப்படுகிறது. ஏனென்றால் இயற்கையில் இருக்கிற ஒரு செடி பாதிக்கிற பொழுது நமக்கும் விலங்குகளுக்கும் அது ஒரு பெரிய பாதிப்பாக மாறுகிறது என்பதும், அத்தகைய செடிகள் நன்றாக பாதுகாக்கப்படுகிற பொழுது அது நமக்கு பாதுகாப்பாக மாறிவிடுகிறது என்பதையும் புரிந்து கொள்கிற பொழுது நாம் எதை பாதுகாக்கிறோமோ இல்லையோ நம்முடைய சுற்றுச்சூழலை, நம்முடைய இயற்கையை, இயற்கை வளங்களை பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பது இதன் மூலம் நமக்கு தெரிகிறது.